சீமான் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வந்து உங்களை பயன்படுத்தும் பொழுது எப்படிங்க அவங்கள பயன்படுத்தலாம்? எங்களுக்கு அவங்கள மாற்று கருத்து இருக்கு. இருந்தாலுமே ஒரு பெண்ணை வந்து அரசியல் இருக்கும்போது இப்படி பயன்படுத்தக்கூடாது. அதை கேள்விப்பட்டோம் அந்த நியூஸ் நீங்க அந்த ஆடியோ கேட்ட ஒன்று முதற்கட்டப்ப நீங்க என்னவா ஃபீல் பண்ணீங்க அதை? இல்ல இந்த ஆடியோ வந்து எக்ஸ் தளத்துல ஒருத்தர் பதிவிட்டு இருந்ததா எனக்கு அமைச்சாங்க. ஏன் அப்படி அவர் பேச போறாரு, நம்ம அப்படி பேசுறதுக்கான வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏஏஜா இருக்குமான்னு சொல்லிட்டு இல்ல சந்தேகப்பட்டீங்களா? முதல்ல எனக்கு சில எண்ணங்கள்லாம் ஓடிச்சு. தமிழ்நாடு முழுக்க உங்க கட்சிக்குள்ள இப்போ நீங்க கட்சியிலிருந்து பார்க்குற நான் கட்சி வெளியிருந்து ஒரு ஊடகவியலாளர் பொதுமக்களா பார்க்கும்போது திரு சீமானுக்கு பிறகாக ஒரு அறியப்பட்ட முகமா நீங்க இன்னும் ஒரு 2 பேர் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியோ இல்ல சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவங்க இவங்க தான் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பார்வையோ அப்படி வரது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. எனக்குன்னு ஒரு அதாவது ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இவங்க இடத்துக்கு நம்ம போய் உட்காரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்காக ஒரு இடத்த உருவாக்கிக்கிறது பேர் தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு திறமைசாலி செய்ய வேண்டிய வேலையும் கூட. நான் வந்து இந்த இடம், இந்த பதவி, இந்த பொறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளுங்க. நான் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும், எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும், நான் பெரிய ஒரு ஆளுமையா தெரியணும் அப்படிலாம் நான் இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் எந்திரிச்சு வரும்போது யாராவது நான் நடந்து வரும்போது யாராவது எந்திரிச்சாலே எனக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி நான் ஒரு சாமானிய மனுஷன். நீங்க சொன்னீங்க சீமான் அவர்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணேன் 4 நாள் கழிச்சு பதில் சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? என்ன பதில் சொன்னார்? இல்ல 4 நாள் கழிச்சு பதில் சொல்லணும்னு சொல்ல, நான் ஊருக்கு வந்துட்டு நேர்ல வந்து பேசினார். இது வரைக்கும் எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது. நான் வந்து அண்ணன் அப்படின்னு அவரை நான் கூப்பிட்றது வந்து என்னுடைய ஆள் மனசுல இருந்து தான் கூப்பிட்டேன். கட்சிக்குள்ள கோல் மூட்டுறவங்களா இருக்காங்களா? எல்லா இடத்துலையும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க இந்த கட்சியில தான் இருக்காங்களா, அந்த கட்சியில இல்லவே இல்லை. எல்லா இடத்துலையும் எவ்வளோ பாசிட்டிவான நபர்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி 1-2 பேர் நெகட்டிவான நபர்கள் இருக்க செய்வாங்க. 100 விழுக்காடு உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன். யாராவது அப்படி தவறா சொல்லியிருந்தா கூட என்னைய பத்தி அது அவங்க பிரச்சனையை தவிர என் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் என்னைய மாற்றிக்கவும் முடியாது. இந்த தளத்தை விட்டு தனியே போகவும் முடியாது. ஒன்று மட்டும்தான், இதை சுற்றி நடந்த எல்லாவற்றிலும் இருக்க ஒரே நோக்கம், நான் நாம் தமிழர்ல இருக்கக்கூடாது. சரி, விஜய் அவர்கள் நீங்க நினைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாரு. எப்படி வந்து நீங்க தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழ் மொழி, தமிழோட வேலை வாய்ப்பு எல்லாமே முன்னிக்கலாம் அதே மாதிரி முன்னிலைப்படுத்தினா காலியம்மன் அந்த கட்சிக்கு போவாங்களா? உங்கள் வீட்டை பராமரித்து பாதுகாக்க அணுகுவீர் நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழ் உறவுகளுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில பொறுப்பாளர் திருமதி காளியம்மாள் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ரொம்ப நாளுக்கு பிறகு, நான் மட்டும் கிடையாது, தமிழ்நாடே உங்க முகத்தை வந்து எதிர்பார்த்துட்டு தான் சொல்லணும். எங்க இவங்க காளியம்மாள் வந்து காணாமல் போயிட்டு வாங்களா அப்படின்னா அரசியலிருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் வந்தது. அப்புறம் உங்களுடைய பேட்டி ஒன்று நான் பார்த்து அதுக்கு பிறகு நீங்கள் கொடுத்த ஒரு பேட்டி என்னதான் வந்து மாற்று கருத்து இப்போ உங்களை வந்து விமர்சிக்கக்கூடிய பல பேர் இருக்கலாம். ஆனாலுமே கூட வந்து சீமான் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வார்த்தையை வந்து உங்களை பயன்படுத்தும் பொழுது எப்படிங்க அவங்கள பயன்படுத்தலாம்? எங்களுக்கு அவங்கள மாற்று கருத்து இருக்குது. இருந்தாலுமே ஒரு பெண்ணை வந்து அரசியல் இருக்கும்போது இப்படி பயன்படுத்தக்கூடாது. இது பல பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீழ்ச்சியாக தான் அமையும் சொன்னாங்க. எல்லாருமே உங்கள் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு அனுதாபம் கூட சொல்ல முடியாது, ஒரு அக்கறையோடு ஒரு பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன். அதை கேள்விப்பட்டோம் அந்த நியூஸ் நீங்கள் அந்த ஆடியோ கேட்ட ஒன்று முதற்கட்டப்ப நீங்கள் என்னவா ஃபீல் பண்ணீங்க? அதை கேள்வி இது வரைக்கும் என்னை யாரும் கேட்கல. முதல்ல இந்த ஆடியோ வந்து எக்ஸ் தளத்தில் ஒருத்தர் பதிவிட்டு இருந்ததா எனக்கு அமைச்சாங்க. அதை நான் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு அதில் என்ன சூழல்னே புரியாமல் ஒரு மாதிரி ரொம்ப அப்செட் ஆகிட்டேன்னு கூட சொல்லலாம். ஆனால் அப்புறமா எனக்கு வந்து ஏன் அப்படி அவர் பேச போகிறாரு, நம்மள அப்படி பேசுறதுக்கான வேலையே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஏஏஜா இருக்குமான்னு சொல்லிட்டு இல்லை முதல்ல எனக்கு சில எண்ணங்கள்லாம் ஓடிச்சு. ஏன்னா நான் கட்சிக்கு வந்த இந்த 5 ஆண்டு காலத்தில் அவர் என்ன பெருசாக கோவமாவோ ஆத்திரப்பட்டோ என்கிட்ட பேசினதே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கோவப்பட்டு என்கிட்ட பேசினதில்லை. கொஞ்சம் சத்தமாக கூட அதட்டி கூட அப்படிலாம் பேசினதெல்லாம் இல்லை. மற்றவங்கள்ட்ட பேசி நான் பெருசாக அந்த மாதிரி பார்க்கல. ஒரு சில பேர்கிட்ட பொறுப்பாளர்கிட்ட என்னடா நீ வேலை செய்ய மாட்டியா, ஒழுங்கா பார்த்து செய்ய அப்படிலாம் கொஞ்சம் சத்தமாக பேசுவாங்க. அது மாதிரி கூட பேசினதில்லை. நீ ஏமா அப்படி பண்ணுற, நீ என்ன அப்படி பண்ணுற அப்படிலாம் கூட என்ன கேட்டதில்லை. அதனால் இது இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அதனால் இவர் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னு ஒரு சந்தேகத்தோடு தான் இருந்தேன். முதல்ல இது வந்தோடனே நானே தான் அவருக்கு அமிச்சேன். ஓ, நீங்களே சீமானுக்கு அமிச்சிங்களா? ஓ, இந்த மாதிரி ஒரு பதிவு பரவிட்டு இருக்கு, இது எனக்கு என்னன்னு தெரியலன்னா அப்படின்னு நான் தான் அவருக்கு அனுப்பினேன். அப்போ அவர் வெளியில் இருந்தாங்க, சண்டிகரில் பட ஷூட்டுக்காக போயிருந்தாங்க. ஸோ அது அன்னைக்கு மாலையோ காலையோ எனக்கு பதிவிட்டாங்க.
நான் வந்து இன்னொரு 4 நாள்ல ஊருக்கு வந்துடுவேன், நான் அப்போ வந்து உன்கிட்ட நேரடியாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீங்க அமைச்சதுக்கு அவர் தரப்புல இருந்து எந்த பதிலும் வரலையா? அப்பா அதான் இந்த பதில் தான் வந்தது. நான் நேர்ல வந்து பேசுறேன், நேரில் வந்து நான் பேசுகிறேன், நீ மனசில் எதுவும் வச்சுக்காத, அண்ணன் என்னைக்கு உன்னோட இருப்பேன், நீ பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு நான் நேரில் வந்து உன்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு மட்டும் என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நானும் அதுக்கு பிறகு நான் அதை பற்றி எதுவுமே பேசலை. அது அவர் பேசினாரா பேசலையா அந்த அந்த இது வாரத்துக்குள்ளே நான் உள்ளே போகல. சரி அண்ணா வந்து நம்மகிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, பேசட்டும் அப்படின்ட்டு நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கு பிறகு ஒரு வீட்டோட சூழ்நிலையும் சரி, அதுக்கு இடையில கூட்டமும் ஒன்றும் இல்லை. ஒரு கூட்டம் மட்டும் நான் இந்த பிரச்சனைக்கு முன்னாடி வந்து வாங்கியிருந்தேன், அது கரூரில் ஒரு ஆர்ப்பாட்டம். அவங்க வந்து அந்த நேரத்தில் கூப்பிடும்போது காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க. இல்லைன்னா அந்த பிரச்சனை அந்த ஆடியோ வந்து மறுநாளே நான் அந்த கூட்டத்துக்கு போக வேண்டியது. காவல்துறை அனுமதி மறுத்துட்டாங்க அப்படின்றதுனால நான் போகல. அதுக்கு இடையில எந்த கூட்டணிகளும் நான் ஒத்துக்காம இருந்தேன். அதுக்கு முன்னாடியே தேதி எதுவும் கொடுக்கல, அதனால நான் வீட்டில் இருக்க வேண்டியதாகி போச்சு. இன்னொன்று வந்து பதில் சொல்லணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தோணலை. வந்து வெளியில் வந்து இதை குறித்து பேசணும். ஆனால் இப்போ அந்த ஆடியோவை கேட்ட உடனே இவர் இப்படி பேசியிருக்க மாட்டார் அப்படிதான் நீங்க எதிர்பார்த்தீங்க. இவர் பேசிட்டார் அப்படின்றப்போ அதனால அதை நான் கேட்கறேன். நான் அப்பவுமே போய் ஏன் பேச போறாரு, நம்மள போய் ஏன் பேச போறாரு? அதுக்கு பிறகு நான் சில சூழல்கள் வந்து எனக்கு சொன்னாங்க, இது வந்து இப்ப பேசின ஆடியோ கிடையாது, இவர் வந்து மேடையில பேசினார் இல்லையா, நான் பேசுவேன் அப்படின்னு பேசியிருக்கேன் அப்படின்னு பேசினாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது வந்து சமீபத்திய ஆடியோக்கள் இல்லை. ஏன்னா அவரே தான் மேடையிலேயே என்னை குலதெய்வம்னு சொன்னாங்க. வந்து அப்பதான் என்கிட்ட ஒரு சில பேர் சொன்னாங்க, இது இப்ப பேசின ஆடியோ இல்ல, இது வந்து 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பேசின ஆடியோ, அது ஒருத்தருக்கு அனுப்பின குரல் பதிவு அது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த தருணத்திலையும் கூட என் மேல அவர் இந்த 2-3 வருடங்களுக்கு முன்பு கூட என் மீது அவர் எந்த கோபமும் என்கிட்ட பேசினது கிடையாது. இப்போ என்னன்னா ஒரு சில பேர் என்னை பத்தி போய் சில தவறான விஷயங்களை சொல்லியிருக்க வாய்ப்பு இருந்திருக்கும். அந்த நேரத்துல ஏதோ அவங்க பேசுனதுக்கு இப்போ நம்ம எதிர் பேசுவோம்ல, ஓ அப்படி அவன் அப்படி பண்ணானா அப்படின்னு கேட்டு பேசுவோம் இல்லையா, அந்த மாதிரி சொன்ன வார்த்தை. இன்னும் சொல்ல போனா அவர் எந்த சூழ்நிலையில எப்போ சொன்னார்னு கூட அவருக்குமே தெரியல. அது வந்து பெருசா அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சா, பெரிய பூதாகரமா எந்த பிரச்சனையும் வரல, அதனால அவருமே அதை கணிக்கல. அதனாலதான் அவர் அப்படி சொன்னது. நான் இப்படி சொல்லியிருக்கேன் இப்படியும் சொல்லியிருக்கேன்ற மாதிரி தான் சொன்னது. நான் நாம் தமிழ் கட்சியை வளர்த்தது சீமான் மட்டும், எல்லாருடைய உழைப்புங்க, எல்லாருடைய உழைப்புன்னு குறிப்பிட்ட அண்ணன் சீமானோட உழைப்பு அளப்பரியது. அவர் இல்லாம எப்படி இது இந்த நாம் தமிழ் கட்சியை விட்டு வெளியே போன ஒரு திமுக வந்து மாநில செயலர் இருக்கக்கூடியவர், ஒரு அதிமுக இருக்கக்கூடிய கல்யாண சுந்தரம், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, அந்த கட்சியை வந்து தொடங்க சொன்னதே நாங்க தான். வெளியில போயிட்டு 1000 பேசுவாங்க, கட்சியை தொடங்குற ஐடியாவே சீமானவர்களுக்கு கிடையாது, நாங்க தான் வந்து கட்சியை வந்து தொடங்க சொன்னோம் அப்படின்லாம் பேசுறாங்க. இவர் வந்து ஒரு இயக்குனர், மக்கள் மத்தியில தெரிஞ்ச ஒரு முகம், மற்றவர்களுக்கும் ஒரு இயக்குனருக்கும் வித்தியாசம் இருக்கு, அதனால முன்னிலைப்படுத்தணும், இவர் ஒன்றும் கட்சியை உருவாக்கல, அது வரைக்கும் வந்து பேசுறாங்க. நான் அந்த இடத்துக்கு கூட வரல. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க உங்க கட்சிக்குள்ள இப்போ நீங்க கட்சியிலிருந்து பார்க்குற, நான் கட்சி வெளியிலிருந்து ஒரு ஊடகவியலாளர் பொதுமக்களாக பார்க்கும்போது திரு சீமானுக்கு பிறகாக ஒரு அறியப்பட்ட முகமாக நீங்க இன்னும் 2 பேர் தான் இருக்காங்க. அப்படின்றப்போ அந்த பொதுச் செயலாளர் என்ற பதவியோ இல்லை சீமானுக்கு அடுத்த கட்ட தலைவங்க இவங்க தான் சொல்லிட்டு பார்க்கக்கூடிய பார்வையோ அப்படி வரது ஒன்றும் தவறு ஒன்றும் கிடையாது. இல்லை இது தவறுதல்னு சொல்றதுக்கு முன்னாடிப்பா இந்த பொதுச் செயலாளர்ன்ற அந்த அந்த நிலைக்கு அந்த பதவிக்கு ஏற்கனவே ஒரு நபர், ஒரு பெரிய மனிதர், ஒருத்தர் இருந்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்தையே இன்னொருத்தர் போய் நம்ம வாங்கணும். அந்த இடம் இப்போதைக்கு காலியா இருக்கு, பொதுக்குழு கூட்டி முடிவெடுத்து எல்லாரோட ஒப்புதல் அடிப்படையில் யாரை தேர்வு பண்ணாலும் சரிதானே. 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு 30% கொடுக்க கூடாதா? இல்ல அதான் கேட்குறேன், யாரு நாங்க கிட்டத்தட்ட ஆண் மாநில ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து மொத்தமாவே ஒரு 40-45 பேர் இருக்காங்கன்னா நாங்க 67 பேர் இருக்கோம். நீங்க எப்படி சொல்றீங்க இதை? இடஒதுக்கீடு அதிகமாகவே இருக்குது, 50க்கு மேலே இருக்குது. உண்மையா சொல்றேன், மாநில பொறுப்பாளர்கள்ல நீங்க கணக்கிட்டு பாத்தீங்கன்னா ஒரு 45 பேர் ஆண்கள் இருப்பாங்க, நாங்க 67 பேர் பெண்கள் இருக்கோம். அப்ப யார் அதிகம்ன்றதை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொன்னு நான் என்ன சொல்றேன்னா, இந்த பொதுக்குழு சம்பந்தப்பட்டு கூட்டி எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து பொதுச் செயலாளர் நியமனம் பண்ணி அதை வழி நடத்தக்கூடிய ஒரு செயல்பாடு. இதுவே பொதுக்குழுலாம் முடிவெடுக்கிறாங்களா நாம் தமிழர்ல? ஏன் இப்போ பொதுக்குழு இப்போ சமீபத்தில் கூட கூட்டி பேசினாங்களே, பொதுக்குழு செயற்குழு முடிவில் தான் வந்து பொதுச் செயலாளர் யாரு, பொருளாளர் யாரு, அதெல்லாம் முடிவு பண்ணுவாங்க. ஆமா, நீங்க தீர்மான நகலே இருக்கு, வாங்கி பார்க்கலாம். தேர்தல் ஜனநாயகம் இருக்கு கட்சிக்குள்ள, நிச்சயமா இருக்கு, அது எப்படி இல்லாம இருக்கும். இப்போ குறிப்பா தேர்தல் ஜனநாயகம் ஒரு கட்சின்னு இருந்தா பொதுக்குழு இருக்கணும், செயற்குழு இருக்கணும், அதை கூட்டணும். எல்லா கட்சியிலுமே இருக்குங்க. இப்ப திமுக இருக்குது, அதிமுக இருக்குது. அதிமுக திமுக வந்து பொதுச் செயலாளர் ஓட்டு போட்டு தான் வந்தாங்கன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனா பார்வைக்கு அப்படிதான் இருக்கு. அதுதான் நானும் கேட்கிறேன். ஏன்னா நாம் தமிழர்ல அவர் என்ன சொல்லிட்டாரு, நான் தான் வண்டி ஓட்டுவேன், இன்னும் நானே வளரல, அதுக்கப்புறம் நீங்க வந்து சண்டை போட்டு என்னன்னா
அவர் சொல்றதோட நோக்கம் வேற. இந்த செயல்பாடுக்கும் இந்த கருத்துக்கும் சம்பந்தம் இல்லை. என்ன அதுல விஷயம்னா, நீங்க முன்னாடி கேட்ட மாதிரி அவர் வந்து இப்ப மரியாதை விரியானன் கல்யாண சுந்தரம் ராஜீவ்காந்தி சொன்ன மாதிரி அவருக்கு கட்சி தொடங்குற ஐடியாவே இல்லை. அறிஞர் அண்ணாவுக்கும் கட்சி தொடங்குற ஐடியாலாம் இல்லை. அவர் கூட இருந்தாங்க இல்லையா 9 பேரு, அவங்க எல்லாம் போய் சேர்ந்து அண்ணா கிட்ட பேசி அண்ணாவை தலைமைப்படுத்தி உங்கள் முன்னிலையில தான் இதெல்லாம் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியா பண்ணி அதுல தலைவரா வந்தார் அண்ணா. இதுல பாதிக்கப்பட்ட ஒரு நபர் புலம்பி தவிச்சு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு கூப்பிட்டு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒட்டுமொத்தமான ஒரு ஐடியா கிரியேஷன் பேர்ல தான் தொடங்கியிருக்கு. ஆனா யாரு ஃபெசிலிட்டேட்டர்? எல்லாரும் அங்கங்க இறக்கி விட்டுட்டு என்னோடதான் சொல்ல முடியாது இல்லையா? அதை கடைசி வரைக்கும் கொண்டு போய் நிலைநிறுத்தி இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பா மாறினதுல அவரோட பங்கு இல்லாம இது நடந்துருச்சுன்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய அபத்தம். இல்ல அப்படி சொல்லவே இல்ல. வெளியில இருக்காங்களே, நாங்க தான் வந்து தொடங்கணும் எல்லாம் சொல்றாங்களே, இனி உங்களோட கூட்டு முயற்சியா இருக்கலாம், நம்ம அதுல மாற்றெல்லாம் சொல்ல. ஆனா யாருடைய பேஸ்மெண்ட்ல அது நிக்குது தொடருது அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அடுத்தது நான் என்ன சொல்றேன்னா, அதான் சொல்றேன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்ல உள்ளது மத்தவங்க உழைப்பை சுரண்டது என்னைக்குமே எனக்கு பிடிக்காது. நான் அந்த விஷயத்த நான் எந்த சூழ்நிலை வந்தாலும் செய்யக்கூடாதுன்னு நினைப்பேன். எனக்குன்னு அதாவது ஒரு இடத்த வச்சுக்கிட்டு இவங்க இடத்துக்கு நம்ம போய் உட்காரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறத விட உங்களுக்காக ஒரு இடத்த உருவாக்கிக்கிறது பேர் தான் புத்திசாலித்தனம். அதுதான் ஒரு திறமைசாலி செய்ய வேண்டிய வேலையும் கூட. நான் வந்து இந்த இடம், இந்த பதவி, இந்த பொறுப்பு இதுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஆளுங்க. நான் இந்த இடத்துக்கு வந்து உண்மையிலேயே மக்கள் எனக்கு வாக்கு கேட்டு நான் ஒவ்வொரு இடத்துக்கும் போகும்போதும் நான் ஒன்று தான் மனசுல நினைச்சுக்குவேன். இந்த இடம் என் பதவிக்கான இடம் அல்ல, என் இனத்திற்கான அடையாளத்தை செலுத்துகின்ற ஒரு பிளேஸ், அவ்வளவுதான். நான் இல்லைனாலும் அந்த இடத்த இன்னொருத்தர் உட்கார்றதுக்கான வழித்தடத்தை உருவாக்கிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அரசியலுக்கே வந்தேன். என்னைக்கு அந்த நிலைப்பாட்டில் உள்ள வந்தனோ அதே எண்ணத்தில் தான் இன்னை வரைக்கும் பயணிக்கிறேன். தவிர எனக்கு அங்கீகாரம் கிடைக்கணும், எனக்கு புகழ் வெளிச்சம் கிடைக்கணும், எனக்கு ஒரு பெரிய பதவி கிடைக்கணும், நான் பெரிய ஒரு ஆளுமையா தெரியணும் அப்படிலாம் நான் இருந்ததே கிடையாது. இன்னும் சொல்ல போனா நான் எந்திரிச்சு வரும்போது நான் நடந்து வரும்போது யாராவது எந்திரிச்சாலே எனக்கு பிடிக்காது. உங்களை மாதிரி நான் ஒரு சாமானிய மனுஷன். நீங்க இவ்வளவுலாம் மரியாதைன்றது நீங்க மனசுல வச்சுக்கோங்க போதும். எனக்கு இப்படியெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணிலாம் மரியாதை கொடுக்கணும்லாம் ஒன்றும் இல்லை. இந்த ஏதாவது பதாகைகள் எல்லாம் பேர் போட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க கூட சொன்னீங்களே, இந்த மாதிரிலாம் போட்டா எனக்கு சிரிப்பு வரும். என்னோட பலம் என்னன்னு எனக்கு தெரியும், என்னோட பலவீனம் என்னன்னு எனக்கு தெரியும். என்னால என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாதுன்றதை நான் உணர்வேன். ஒரு வாழ்த்துதலுக்காக ஏதோ சொல்லிட்டு போறாங்க. ஆனா நான் பல இடங்களை கூப்பிட்டே சொல்லியிருக்கேன், எனக்கு முத நாள் பதாகை வடிவமைச்சு அமைச்சிட்டாங்கன்னா இந்த அடைமொழியெல்லாம் எனக்கு போடாதீங்க, இந்த வருக வருக அந்த வடைமொழி இதெல்லாம் எனக்கு போடவே வேண்டாம். காளியம்மாள் அங்கே வராங்க, ஒரு படம் போடுறீங்களா அங்கே வராங்கன்னு தெரியுது, அதோட போதும் விட்டுருங்க. போடலன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் சிக்கல் கிடையாது. அப்படிதான் நம்ம பயணிக்கிறது. மற்றபடி இந்த நாம் தமிழர் கட்சியை நான் இது ஒரு அரசியல் தளவாடமாக நான் பார்க்கவே இல்லைங்க. அது மட்டும் ஒரு விஷயம். இப்போ இந்த ஆடியோவில் வந்து உங்கள் பேரை பயன்படுத்தி இருந்தார், நத்த சிவசங்கரன் அவருடைய பேரை பயன்படுத்தி இருந்தாங்க. நத்த சிவசங்கரனுமே வந்து கொஞ்சம் அந்த கனிம வளங்கள் ஆக்டிவாக அந்த லாரியை மறைக்கிறது ஒரு மாதிரி ஒரு ஆக்டிவான நபராக வந்து தெரியப்பட்டார். உங்களை சொல்ல வேற, நீங்கள் வந்து உங்களுடைய மேடைகளை பேசுறது அடுத்த முகமாக பார்க்குறது தெரியப்படும் போது திரு சீமான் வந்து கட்சி நடத்துகிறாரு. அந்த கட்சியில் வந்து அவருக்கு பின்னாடி வந்து பல லட்சம் பேர் இருக்கிறத விரும்புகிறாரு, அதெல்லாமே ரைட்டு. ஆனால் அவரை போல துடிப்போத்தர் வேலை செய்ய வந்து மக்களுடைய கவனத்தை திரும்ப பார்க்குறாங்க, இல்லை அவங்க மேலே மக்கள் கவனம் போதுன்னா அதை தட்டி விடுறதுக்காக தான் இந்த 2 பேருடைய பேரை சொல்லியிருக்காங்க. ஏன்னா மீதி பேர்லாம் வந்து என்னதான் பேசினாலுமே அவங்க சீமானவர்களை வந்து பெரிதளவில் அவருடைய நாலேஜ் இல்லாமல் எந்த வேலையும் செஞ்சதை நாங்கள் பார்க்கல. இப்போ நீங்கள் பல இடங்களுக்கு ஏற்கனவே பணியாற்றிருக்கீங்க, உங்கள் ஊர் மத்தியில் உங்களே தெரியும். அவர் சில வேலைகள் வந்து அவங்க இடத்துல பண்ணிட்டு இருக்காரு. அப்போ தன்னெழுச்சியாக வளரக்கூடியவங்களும் தட்டி வைக்கிறாரோ? இல்லைங்க, அப்படிலாம் இல்லை. இப்போ நாங்கள் செய்கிற வேலையுமே அவருக்கு தெரியாமலாம் எந்த வேலையும் செய்ய மாட்டோம். அவரை தான் பண்ண சொல்றதே. இப்போ நான் ஒரு போராட்டத்துக்கு போறேன்னா, இது அதாவது கட்சி நிகழ்வு இல்லாம பொது போராட்டத்துக்கு போறேன்னா, அவர்கிட்ட முத நாளே அண்ணா இந்த மாதிரி நான் ஒரு போராட்டம் நடக்குதுன்னு நான் கலந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு தான் போவேன். சொல்லாமலாம் போறது இல்லை. இப்போ அந்த இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு சிம்பிளா ஒரு தலைவன்ட்டு ஒரு விஷயத்த சொல்றோம்னு வச்சுக்கோங்க. கட்சியினுடைய தலைவன்ட்ட நான் பேசுறேன், இந்த சிபிசிஎல் நிறுவனம் ஒன்று நான் பண்ண இருக்குன்னு, அதன் மூலமா மக்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னு, எங்கே இருக்கடா நீ அப்படின்னாரு என்ன. நான் இது மாதிரி வெளியில் இப்போ தானே வந்துட்டுருக்கேன், வீட்டுக்கு போயிட்டுருக்கேனேன்னு சொல்கிறேன். வீட்டுக்கு போவேன், நான் நேராக போராட்ட தளத்துக்கு போ, அங்கே போ. முதல்ல அந்த மக்களுக்கு நாம் இருக்கிறோம், நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமான் உங்களோட இருப்பார், நான் உங்களோட இருப்பேன்னு உறுதி கொடுத்துட்டு அவங்களோட இருந்துட்டு அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு போ அப்படின்னு. இது மாதிரி அங்கே இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, இப்போ நத்தம் சிவசங்கரன் அவர்கள் வந்து மலையை உடைக்கிறத போய் நிறுத்தினா எல்லாமே இவர்கிட்ட பேசிட்டு இதை இப்படி பண்ணுங்க, இந்த ஆர்ப்பாட்டத்தை இப்படி பண்ணுங்க, இந்த இங்கே போய் மனு கொடுங்க, அங்கே இருக்கிற பொறுப்பாளர்கள்லாம் ஒன்று சேர்ந்து மாதிரி பண்ணுங்க, எல்லாமே அவர் சொல்லுவார். நத்த சிவசங்கரன் சிறையில் இருக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சி சார்ந்தவங்க போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொன்னதா அவரை சார்ந்தவங்களே பல பேர் அவர் சொல்லல, அவர் சொன்னாருன்றதை நான் சொல்ல முடியாது. இல்லை என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து இப்போ
ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அவர் அவர் ஒரு விஷயத்தை சிந்திக்கிறாங்க. உங்களுக்கான இப்போ அவருக்கு இருக்கிற நெருக்கடி 2 நெருக்கடி. ஒன்று போராடவும் செய்யணும், போராடுறவங்களுக்கு பாதுகாப்பும் வழங்கணும். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த இடத்துல நமக்கான ஆள் பலம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் பாதுகாப்போடு செல்லுங்க, இல்லை வந்து பொறுப்பாளர்களை கூட்டிக் கொண்டு போங்க, இல்லை வேறு மாதிரியான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கலாம். நம்ம திடீர்னு அந்த இடத்துக்கு போக வேண்டாம், அவங்க ஆட்கள் நிறைய வச்சுருப்பாங்க. இப்போ நானே ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேனே, ஒரு மீனவர் மாநாடு ஒன்று மரியாதைக்குரிய ஸ்டாலின் தலைமையில் ராமேஸ்வரத்தில் நடந்தது. அப்போ வந்து அது மீனவர் மாநாடு, ஒட்டுமொத்த மீனவர்கள் மாநாடு. எனக்கு வந்து அந்த கிராமத்தில் உள்ளவங்க அழைக்கிறாங்க, ராமேஸ்வரம் கிராமத்தில் உள்ள பகுதியில் உள்ளவங்க என்ன அழைக்கிறாங்க. ஆனால் அந்த மாநாடை நடத்துகிற சில மீனவ அமைப்புகளும் திமுக கட்சியோட இணைந்து நடத்துகிறாங்க. அவங்க எனக்கு அழைப்பு விடுக்கல. கடலோர பகுதிகளில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளில் நான் தலையிடாத பிரச்சனைகளே பொதுவாக அதிகபட்சம் கிடையாது. எல்லா பிரச்சனையும் போய் தலையிட்டு அந்த மக்களோட நான் நின்றுக்கிறேன். இந்த 15 கடலோர மாவட்டத்திலையும் மீனவர்களுக்கான ஒரு மாநாடு நடக்குது. எனக்கு நேரடியாக அந்த மாநாட்டின் சார்பாக அழைப்பு இல்லை, ஆனால் கிராமத்து மக்கள் கூப்பிடுறாங்க. புரியுது. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட நான் சொல்கிறேன், சரி நான் வரதாவே இருக்கேன்னு வச்சுக்கோங்க, இப்போ நான் வந்தேன்னா இந்த கேள்வியெல்லாம் முன் வைப்பேன், இதில் உங்களுக்கு சிக்கல் வந்துடாதுல்ல. இப்போ அங்கே பாசி எடுக்கிற பெண்ணுக்கு நடந்த கொடூரத்துலேருந்து தொடங்கி அவங்கள இதுவரைக்கும் அங்கீகரித்து தொழிலாளர்கள்னு பேசியிருக்காங்க, அவங்களோட நலத்திட்டம்னு ஒன்றும் கிடையாது. அது இல்லாமல் அடுத்தடுத்து பழங்குடியின மக்கள் பட்டியலில் அறிவிக்கிறதுலேருந்து தொடர்ந்து நிறைய கேள்வி இருக்குது, கச்சத்தீவை மீட்டு கொடுக்குற வரைக்கும். இதை நான் பொது வழியில் வந்து அங்கே நான் கேட்பேன் அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சொல்கிறேன். அவங்க நீங்கள் கேளுங்கன்றாங்க. லட்சக்கணக்கான பேர் 1-2 ஒரு பெரிய மாநாடு அந்த இடத்துல. அங்கே மதுரையில் தூத்துக்குடியிலேருந்து அங்கேருந்து இங்கெல்லாம் ஆள்லாம் கொண்டு வந்து பெருசாக நிரப்பி வச்சுருந்தாங்க. நான் இப்போ அண்ணன்ட்ட அழைப்பெடுத்து கேட்டேன், அண்ணன் இந்த மாதிரி மாநாடு நடக்குதுன்னு எனக்கு சில கேள்விகள் இருக்குது, நான் போய் கேட்டுட்டு வருவா. கேள்விகள் கேட்குறது தப்பே இல்லைடா, நீ போய் தாராளமாக கேளு. ஆனால் அந்த இடத்துக்கு நீ போனேன்னா பெரிய சர்ச்சை தான் உருவாகும். அவங்க கூட்டமாக நிறைய பேர் இருப்பாங்க, எனக்கு என் தங்கச்சி பாதுகாப்பு முக்கியம், அதனால நீ அங்கே போக வேண்டாம், தவிர்த்துடு. நான் அதுவும் போகல. என்னோட கேள்விகளை நான் எழுதி அங்கே இருக்கிற கிராமத்து மக்களுக்கு அனுப்பி விட்டுட்டு, இந்த கேள்வி நீங்கள் உங்கள் சார்பாக கேளுங்க அப்படின்னு. ஏன்னா தீர்மானத்தை வாசிக்கிறது மாநாடை நடத்தக்கூடியவர்கள் வாசிக்கணும். ஆனால் தீர்மானத்துக்கு பதில் சொல்ல வேண்டிய முதலமைச்சர் தீர்மானத்தை வாசிச்சார் அங்கே. இப்போ நம்ம போயிருந்தோம், முதலமைச்சர் நடந்த மாநாடு. ஆமாம்மா, நான் போயிருந்தேன்னா அந்த கேள்வியை முன் வைப்பேன், ஐயா நீங்கள் தீர்வு சொல்கிறீங்களா இல்லை மாநாடை நீங்கள் தான் நடத்துறீங்களா அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த இடத்துக்கு நான் போய் இந்த கேள்வி வச்சேன்னா அந்த கட்சிக்காரோட மொத்த சலசலப்பும் வந்து பெரிய கலவரமாக மாறும். அப்போ அவர் சொல்கிற இடத்துல நான் யோசிப்பேன், ஆமாம் அந்த இடத்துக்கு போகிறது சரி வராது தான், இது பெரிய சர்ச்சை தான் உருவாகும். அப்போ சில விஷயங்களே அண்ணன் வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அது எனக்கு நான் இந்த செய்தி, இந்த சண்டை வந்து அவர் உடல்நிலை முடியாமல் இருந்த பிறகு நான் கேள்விப்பட்ட செய்தி. போக வேண்டாம், இந்த இடத்த நீ தனியாக போக வேண்டாம், நீ இந்த மாதிரி செய்ய வேண்டாம்னு சொல்லும்போது அவர் கொஞ்சம் ஆர்வத்தின் அடிப்படையில் துடிப்பின் அடிப்படையில் போய் பண்ணிட்டதாகவும் அதில் பிரச்சனை வந்ததாகவும் தான் அந்த சொன்னேன். இன்னொன்று அவரை போய் பார்க்காம கவனிக்காமலாம் இல்லை, அப்படி எதுவுமே பண்ணாமல் இருந்து அவரையே நாம் தமிழரில் தொடர்றாரு. சரி, இப்போ நீங்கள் சொன்னீங்க சீமானவர்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணேன், 4 நாள் கழிச்சு பதில் சொல்லிட்டு சொன்னார் இல்லையா? என்ன பதில் சொன்னார்? இல்லை 4 நாள் கழிச்சு பதில் சொல்கிறேன்னு சொல்ல, நான் ஊருக்கு வந்துட்டு நேரில் வந்து பேசுகிறேன் அப்படின்னு பேசினார். இது வரைக்கும் நான் நேற்று கூட பேசிட்டோம். நான் வந்து தனி அமைப்பு நான் கட்டி என்ன பண்ண போகிறேன்? நான் இதுக்கு முன்னாடி அமைப்பில் இருந்தேன். கட்சிக்கு வருவதற்கு முன்பு என்னோட சங்கத்திலே 10,000க்கு மேற்பட்ட மீனவ பெண் தொழிலாளர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் தேசிய மீனவர் பேரவையில் என்னுடைய சங்கம் அங்கமாக இருந்தது. அது இல்லாமல் கடலோர நிறைய அமைப்புகள் இருந்தது. ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டம் நாங்கள் சங்கம் வச்சுருந்தோம். அப்படி எல்லாம் பறந்துபட்டு ஒரு கூட்டமைப்பாக அப்போ இருந்தது. நான் அப்போ அதில் அந்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக இருந்தேன். அதுலேருந்து நான் எப்போ அரசியலுக்கு வந்தனோ அந்த பொதுச் செயலாளர் பதவியே வேண்டான்னு நான் விட்டுட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். அப்போ தான் அந்த மாதிரி போய் மாவட்டமாக பேசி ஒருங்கிணைக்கிற வேலையெல்லாம் 2016, 15, 17 காலகட்டத்தில் பண்ணியிருக்கேன். இங்கே நான் வந்த பிறகு அரசியலுக்கு வந்த பிறகு நான் முழு நேரமாக நாம் தமிழர் கட்சி பிள்ளையா மட்டும்தான் பயணிக்கிறேன். ஆடியோ விவகாரம்லாம் வரும்பொழுது தமிழ்நாடே ஒரு பக்கம் பேசினாலும் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் உங்கள் வீட்டில் உங்களை சார்ந்தவர்கள்லாம் நீங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு மகளாக இருப்பீங்க, மனைவியாக இருப்பீங்க, அம்மாவாக இருப்பீங்க, தங்கச்சி அக்காவாக இருப்பீங்க. இப்படி ஒரு பேச்சு வருதுன்னா என்னடா நம்ம தங்கச்சியை நம்ம மனைவி இப்படி பேசுகிறாங்களா அப்படின்ற ஒரு கோபம் இருக்கும். இதை எப்படி கடந்து வந்தாங்க? கட்சியெல்லாம் வேணாம், இவ்வளோ பேசுறதுக்கு அப்புறம் எதுக்கு நம்ம கட்சி அப்படின்லாம் சொன்னாங்களா? ஒரு சிலர் சொன்னாங்களா? அது வந்து எங்கள் வீட்டுக்காரர் கொஞ்சம் திடமாக இருந்தாங்க. அவருக்கு முதல்ல வந்து ஒரு இல்லை இது வந்து டக்குன்னு முடிவெடுக்க வேண்டிய விடயம் இல்லை, அரசியலில் வந்து இது இந்த நேரம் வெளியில் வர வேண்டிய அவசியம் என்ன, அவர் இப்போ பேசலை அப்படிங்கிறது நமக்கு
நமக்கு தெரியுது நல்லா. ம். அதை இப்போ வெளியில விட வேண்டிய அவசியம் என்ன நோக்கம்? நாம் வந்த ஆடியோனுடைய அந்த தாக்கத்தை விட அது நோக்கம் என்னன்னு தான் நான் அதிகமாக தேடினேன். ம். சரி, ஆடியோ இருந்தது, அவர் பேசிட்டாரு, அவரோட ஃபோனில் இருந்தது, காவல்துறையே எடுத்துட்டாங்க. இது வெளியில் வர வேண்டிய அவசியம் என்ன? ம். ஒருத்தர் ஃபோனில் இருக்க வேண்டிய, இப்போ உங்கள் ஃபோனில் நிறைய வச்சுருப்பீங்க, ஆமாம். பர்சனல் ஃபோட்டோஸ் இருக்கலாம், அவங்க வீட்டில் பேசினா வச்சுருப்பீங்க, ஏகப்பட்டது வச்சுருப்பீங்க. அதை எடுத்து நான் என்னோட வழக்குக்கு சம்மந்தமான ஒரு தகவலை அந்த ஃபோன்லேருந்து நான் எடுத்தேன் அப்படின்னு காவல்துறை சொன்னிச்சுன்னா அது வேற. சம்மந்தமே இல்லாமல் ஒரு விஷயத்தை வெளியிடுறாங்க அப்படின்னா அதனோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு. நாங்கள் பார்த்தது அதனோட நோக்கத்தை. என் சுற்றத்தார் நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கள் அப்பா, எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன், அவங்கெல்லாம் பார்த்தது வேற மாதிரி. என்னோட தாய் மாமா அவங்க பார்த்ததெல்லாம் வேற. ஆனால் கட்சியோட குலதெய்வம்னு சொல்கிற அளவுக்கு நான் பாராட்டியும் பேசியிருக்காரு. அதே நேரத்தில் இப்படி ஒரு சொல்லியிருக்காருன்னா ரெண்டையும் நீ சமதளத்தில் வச்சு பாரு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் இருந்தது. நான் எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிக்கிட்டேன். நான் எனக்குள்ளே போட்டு அதை போட்டு குழப்பி அப்படிலாம் எதுவுமே பண்ணிக்கல. எல்லாருடைய கருத்துக்களையும் உள்வாங்கிட்டேன். மனசில் நான் ஒன்று வச்சுக்கிட்டேன். நான் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன் கட்சிக்கு. ஆமாம், கட்சிக்கு நான் 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன். எல்லாவற்றுக்கும் மேலே என் மனசாட்சிக்கும் நான் வணங்குற தெய்வத்தின் சாட்சியாக நேர்மையாக இருக்கேன். எந்த வகையிலையும் இந்த கட்சியை கொள்ள வேண்டிய நோக்கத்திற்கோ அல்லது அடைய வேண்டிய உயரத்திற்கோ தடையாக நான் இருக்க போகிறதே இல்லை. ஏன்னா இது ஒரு லட்சக்கணக்கான மக்களுடைய எதிர்பார்ப்பு, அவ்வளோ மக்களுடைய உழைப்பு, ரத்தம், தியாகம் எல்லாத்தையுமே சேர்ந்த ஒரு கட்டமைப்பு. இதில் நான் பயணிக்கிறேன் அப்படின்னா, இதில் நான் இருக்கிறேன் அப்படின்னா, நான் இதை பெருமையாக உணர்ந்து தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இப்போ அண்ணன் ஒரு வார்த்தை கடுமையாக சொல்லிட்டாரு, ஒரு வார்த்தை மகிழ்ச்சியாக சொல்லிட்டாரு, இது எல்லாத்தையுமே சமதளத்தில் தான் வச்சு நானும் பார்க்குறேன். எனக்கு கூட பிறந்த அண்ணன் கிடையாது. நான் அண்ணன் அப்படின்னு அவரை நான் கூப்பிட்றது என்னுடைய ஆள் மனசுலேருந்து தான் கூப்பிட்றேன். இன்னும் சொல்லப்போனால் என் பாப்பாவே கேட்கும், மாமான்னு சொல்கிறீங்க, ஏன் மாமா என்னை ஒரு தடவை கூட வீட்டில் பார்க்க மாட்டுறாங்க அப்படிலாம் கேட்கும். மாமா நிறைய வேலையாக இருக்காங்கடா, அதனால் அடிக்கடி வர முடியாதுல்ல, இங்கே வர்றப்ப நம்ம கூட்டத்துங்களை போய் நாம் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி வைப்பேன். அப்போ வீட்டில் கலந்தவராக என் தங்கச்சி திருமணத்துக்கு வந்தபோது கூட உண்மையாக சொல்லணும் அப்படின்னா அந்த திருமணம் மண்டபத்தில் நடக்கிறதாவே இல்லை. சரி, சீர்காழியில் இருக்கிற அந்த சிவன் கோவிலில் தான் திருமணம். வரவேற்பு தான் மண்டபத்தில். அதாவது அண்ணன் வந்த பிறகு வாழ்த்துறை வழங்கி வரவேற்பு மண்டபத்தில். ஆனால் எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, பிள்ளை வந்திருக்குமா, பிள்ளை கையாலே தாலி எடுத்து கொடுத்து கட்ட சொல்லுங்க. இன்னும் எங்கள் அம்மா அந்த இடத்துல ஐயர்லாம் அங்கே ஒரு ஏற்பாடு பண்ணியாச்சு. கோவிலில் ஐயர் அங்கே கல்யாணத்துக்கு தேவையான எல்லா பொருளும் அடுக்கிலாம் வச்சாச்சு. அங்கே கோவிலில் அனுமதி சீட்டு வாங்கியாச்சு. அரை மணி நேரத்தில் இங்கேருந்து பொண்ணு மாப்பிள்ளையும் போய் அங்கே கோயில் முன்னிலையில் சாமி முன்னிலையில் தாலி கட்டி கூட்டிகிட்டு வந்து பிறகு அண்ணன் வாழ்த்துறை. இதுதான் அங்கே திட்டமிட்டு இருந்தது. இவர் ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்துட்டார் மண்டபத்துக்கு. பொண்ணு மாப்பிள்ளை கிளம்புறதுக்குள்ளே இவர் வந்துட்டார். அவர் வந்த உடனே எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க, உட்கார வச்சுட்டு நம்ம பொண்ணு மாப்பிள்ளை அனுப்பிட்டு அழைச்சிட்டு போகிறது சரியே கிடையாது, தம்பி கையாலே கல்யாணத்தை நடத்தி வை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா நம்ம வீட்டு பெரிய பிள்ளை செஞ்சு வைக்கட்டும்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்போ எல்லார் மத்தியிலையும் அவருக்கு ஒரு நம்ம மகன் தான் அப்படின்ற மாதிரி தான் வீட்லேயும் எங்கள் குடும்பத்திலேயே அப்படி ஒரு இது என்னென்னா, எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலியே எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் கிரிஞ்சி ஃபேமிலிம்பாங்க. என்னென்னா அன்பு நிறைந்த ஒரு குடும்பம். ஒரு எந்த காரணத்தை கொண்டும் எந்த சூழலுக்கும் யாருக்கும் எந்த வகையில் கூட துரோகமோ தவறாகவோ இழைக்காத வாழணும்னு நினைக்கிற ஒரு குடும்பம் நாங்கள். அப்போ அந்த மாதிரி ஒரு அதில் அம்மாவுக்கெல்லாம் முதல்ல கொஞ்சம் என்னன்னே தெரிஞ்சுக்காம, எங்கள் அப்பாவுக்கெல்லாம் ஒரு வாரம் வரைக்கும் செய்தி தெரியாது. 100 விழுக்காடு உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன். யாராவது அப்படி தவறாக சொல்லியிருந்தா கூட என்னையை பற்றி அது அவங்க பிரச்சனையை தவிர என் பிரச்சனை இல்லை. அதுக்காக நான் என்னையை மாற்றிக்க முடியாது, இந்த தளத்தை விட்டு தனியே போகவும் முடியாது. ஒன்று மட்டும்தான், இதை சுற்றி நடந்த எல்லாவற்றிலும் இருக்க ஒரே நோக்கம், நான் நாம் தமிழரில் இருக்கக்கூடாது. நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குறேன், உங்களை பற்றி ஒரு தவறான பதிவை நான் பார்க்குறேன், நான் ஒரு சரியான நபர்னு வச்சுக்கோங்களேன், நான் என்ன செய்வேன்? என்கிட்ட கேட்கணும், என்ன படி போட்டிருக்காங்க அப்படின்றது. இதை நான் வெளியில் பரப்போனா உங்கள்கிட்ட பேசணும், அது முதல்ல என்கிட்ட தானே கேட்கணும். இதை செய்யலை ஒன்று. ரெண்டாவது, இன்னைக்கு இந்த ஆடியோ பரவலான பிறகு பொதுவான நபர்கள், ஒரு அரசியல் கட்சினா தலைவன் அதை இதையும் பேசுவான்ப்பா, இதெல்லாம் ஏன்பா பெருசுப்படுத்திட்டீங்க, இது இவ்வளவு தூரம் பரப்ப வேண்டிய அவசியம் இல்லை, அது அந்த பிள்ளையும் அவங்க அண்ணனும் பேசிக்க வேண்டிய விஷயம், அவங்க பேசி முடிவு பெறட்டும், நீங்க ஏன் இதை இவ்வளவு பெருசு பண்றீங்கன்னு ஒரு அரசியல்வாதி பேசுனது உண்டா தமிழ்நாட்டுல? எல்லாருமே என்ன பண்ணாங்க, சீமான் இப்படி பேசிட்டாரு, எல்லாருமே இதை பிரச்சனையா சர்ச்சையா மாத்துறதுக்கு தான் முயற்சி செஞ்சாங்களே தவிர. ஆனா என்கிட்ட ஒரு சில பேர் பேசினாங்க, அழைப்பெடுத்து தனி அழைப்புக்கு ஒரு சில அமைப்பினர்கள் பேசினாங்க, இது நீங்க பதில் சொல்லிடுங்க,
நீங்கள் வந்து கேள்வி எழுப்புங்க இல்லை பதில் சொல்லுங்கள், இந்த மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் சொன்னாங்க, நீங்கள் எந்த சூழலில் என்ன முடிவு எடுத்தாலும் தமிழ் தேசியத்தை மட்டும் விட்டுறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இப்படி பல பேர் என்கிட்ட பேசினாங்க. நான் எனக்குன்னு சுயமாக நான் முடிவு நான் வந்து இப்போ எப்படின்னா அவங்க நெகட்டிவை மட்டும் பார்க்கலாம். அவங்க வந்து அவர் இது மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு நான் நெகட்டிவை மட்டும் பார்க்கலாம். அதே அண்ணன் சீமான் நான் சரியாக சாப்பிடலை, அவர் ஏற்ற உட்காந்து சாப்பிட்டுட்டு நான் சரியாக சாப்பிடலை அப்படின்னு ஒன்னே சின்ன பிள்ளைய குச்சி எடுத்து வச்சுட்டு அதட்டுவாங்க தெரியுங்களா, அந்த மாதிரி இதை எடுத்து சாப்பிடும், என்ன சாப்பிட்ற இதை எடுத்து சாப்பிடும் அப்படின்னு சொன்ன எங்கள் அண்ணனையும் நான் பார்த்துருக்கேன். நான் இதை எப்படி வந்து சட்டுன்னு முடிவு எடுத்துக்க முடியும், பேசிட முடியும், தப்பாக எடுத்துக்க முடியும்? இப்போ இன்னைக்கு இப்படி ஒரு ஆடியோ பேசிட்டாரு, கட்சியில் இன்னும் நீங்கள் பல ஆண்டுகள் பயணிக்க தான் போகிறீங்க. மேற்கொண்டு வெளியே செய்தியில் வராமல் இருந்தாலும் கூட உங்கள் மேலே வந்து ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதோ இல்லை உங்களை வந்து ஓரங்கற்ற பார்க்குறதோ இது போன்ற விஷயங்கள் நாம் தமிழ் நடந்தால், ஏன்னா இருப்பாங்க அப்படி பண்ணுறதுக்கும் இருப்பாங்க இல்லையா, எவ்வளோ தூரம் வந்து இருக்கலாம், என்னதான் நடந்தாலும் நாம் தமிழ் கட்சியை விட்டு காளியம்மாள் போகவே மாட்டாங்களா, அங்கேயே தான் இருப்பாங்களான்னு கேட்குறாங்க. இல்லை இப்போ என்னதான் நடந்தாலும்னு இந்த கேள்வி வைக்கவே கூடாதுங்க. இப்போ ஒன்று தான் அதில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம் தமிழர் கட்சியில் வந்து நான் இங்கே இந்த கட்சிக்கு வரும்போதே ஒரு நம்ம சுயமாக கட்சிக்கு எதிராக இல்லாமல் நம்ம சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுக்கான சுதந்திரம். இப்போ நான் ஒரு நிகழ்வுக்கு போகிறேன் இல்லை வீட்டில் ஒரு நிகழ்வு போக முடியாத ஒரு சூழல், இந்த மாதிரியான ஒரு சுதந்திரம். இன்னொன்று பெண்களுக்கான உரிமை, இந்த மாதிரி அங்கீகாரம், இது எல்லாத்தையும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் நாம் தமிழர் கட்சியை நாம் பார்த்தது. இப்போ நான் அது ஏற்கனவே ஒரு ஊடகத்தில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு நெருக்கடி வருது அப்படின்னா அந்த நெருக்கடி யாரால கொடுக்கப்படுது, எந்த சூழலுக்காக கொடுக்கப்படுது, அந்த காரண காரியம் என்ன, இது எல்லாத்தையுமே நான் ஆராய்வேன். ஒருத்தர் வந்து ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா அதை அப்படியே தூக்கிக்கிட்டு ஆடுற ஆள் நான் கிடையாது. நான் அதை பகுத்து ஆராய்வேன், இது எந்த சூழ்நிலை சொல்லிது. இன்னொன்று இவர் வந்து இதை சொல்ல வேண்டிய நோக்கம் என்னன்னு நான் யோசிப்பேன். வந்து இப்போ ஒருத்தர் வந்து உங்களை பற்றி இப்படி என்கிட்ட தப்பாக சொன்னாருங்கன்னு வந்து இவர் சொன்னாருன்னா அவரும் உன்னை நம்பி சொல்லியிருக்காரு, இதை தூக்கிட்டு வந்து எதுக்கு இவர் என்கிட்ட சொல்லணும், அப்போ இவரோட காரணம் என்ன, இன்டென்ஷன் என்ன அப்படின்னு நான் யோசிப்பேன். ஆரம்பத்துலேருந்தே இது எனக்கு இப்படி கோல் மூட்டுற ஆளுங்களா, ஆமாம் கோல் மூட்டுற ஆளுங்களை ஏன் மூட்டணும், நீங்க மூட்டணும்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் இல்லைண்ணா நீ என்ன செஞ்சுருக்கணும், அவர்கிட்ட ஏற்றுக்கிட்டு சண்டை போட்டுருக்கணும். ஏன் இப்படி பேசுறீங்க, அந்த நபரை நான் வர சொல்றேன், நீங்க நேரில் வச்சு பேசுங்க, இப்படி தனியா நீங்க தவறா சொல்ற தப்புங்க அப்படின்னு நான் பேசியிருப்பேன். அதை விட்டுட்டு நம்ம என்கிட்ட வந்து கட்சிக்குள்ள கோல் மூட்டுறவங்களா இருக்காங்களா, எல்லா இடத்துலயும் யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. நீங்க இந்த கட்சியில தான் இருக்காங்களா அந்த கட்சியில இல்லவே இல்லை, எல்லா இடத்துலையும் எவ்வளோ பாசிட்டிவான நபர்கள் இருப்பாங்களோ அதே மாதிரி 1-2 பேர் நெகட்டிவான நபர்களும் இருக்க செய்வாங்க. அது இன்னார்தான் நம்ம அடையாளப்படுத்த முடியாது. இப்போ உங்களுக்கு தெரியும் காங்கிரஸ்லேருந்து பாஜக சேர்ந்த விஜயதாரணி அவங்க எம்எல்ஏ இருந்தாங்க, என்னை எம்பி ஆக்கல, எனக்கு வந்து கட்சியில் தலைவர் ஆக்கலன்ற காரணத்துக்கு அவங்க கட்சியை விட்டு போனாங்க. இத்தனைக்கும் பதவியில் இருக்கிறாங்க, இருந்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அடுத்த கட்ட பதவிக்கு போகணும், ஒரு தலைமைத்துவத்துக்கு வரணுன்ற எண்ணம் வரப்போ இவங்க கட்சிக்காக உழைக்கிறீங்க, தமிழ்நாடு முழுக்க பயணம் பண்ணுறீங்க, எல்லாருக்குமே தெரியுது இந்த கட்சிக்காக முழுது உழைக்கும் பொழுது தொடர்ந்து அங்கீகாரம் வந்து மறுக்கப்பட்டே வருது. இல்லை வந்து நம்ம பேர் நம்மளை பர்சனலாக வந்து கலக்கழிக்கிற பேசிட்டே இருக்காங்கன்னா அப்போ கூட கட்சியில தான் இருப்பாங்களான்றது தான். அதனால தான் கேள்வி. அங்கீகாரம்லாம் மறுக்கப்படுதுன்னு சொல்றதெல்லாம் இல்லைங்க. அங்கீகாரம் மறுக்கப்பட்டா நான் இந்த இடத்துல நிக்கிறேன். காலம் முழுக்க வந்து மகளிர் பாசனுடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தெல்லாம் வேற என்ன நான் தான் சொல்றேனே, நான் பதவிக்கானதெல்லாம் இல்ல. நீங்க சொல்ற மாதிரி தகுதியும் திறமையும் இருக்கிற இடத்துல பதவி தானா வரும்னா ஒரு நாள் வரட்டும். எனக்கு அந்த சூழல் எனக்கு அந்த தகுதியும் எனக்கு அந்த திறமையும் இருக்குது அப்படின்னா காலமே வந்து ஒரு நாள் அதை கொடுக்குதுன்னா அப்போ வாங்கிப்போம். நானாக அந்த ஒரு இடத்த சண்டை போட்டு இந்த பதவியை நான் அடைஞ்சே தீருவேன், நான் அதுக்கு வரலையே, நான் அதுக்கு வரவே இல்லையே. நான் வந்தது நாம் தமிழர் கட்சியில் இந்த இடத்த பொதுச் செயலாளர் பதவியை உட்காரணும் அப்படின்னு நான் வந்தேன் இல்லையே. நான் வந்தது ஒரு கடலோர மக்களை ஒரு பிரதிநிதித்துவம் இல்லையே, சட்டமன்றத்தில் குறிப்பிட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றுறாங்கன்னா எதிர்த்து பேசக்கூட ஆள் இல்லையே, எங்களுக்கு எதிராக சட்டத்தை நிறைவேற்றினா. இப்போ கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் வந்த போது பேசுறதுக்கு நாதி இல்லை, தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தும் போது கேட்பதற்கு நாதி இல்லை, அந்த இடத்துல ஒருத்தர் இல்லை பேசுறதுக்கு. இன்னைக்கு சாகர்மாலா திட்டத்தின் மூலமா கடலை கூறு போட்டு வித்துட்டாங்க, சத்தம் போடுறதுக்கு யாரும் இல்லை, எங்களை சாகடிக்க தயாராகிட்டா அதை கேட்பதற்கு நாதி இல்லை. அந்த இடத்த நிறைவு செய்ய அந்த இடத்துல ஒரு அரசியல் பங்கேற்பை உருவாக்கத்தான் காளியம்மாள் வந்தாலே தவிர நாம் தமிழர் கட்சி அரசியல்ல நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இடத்துல உட்காரணும் அந்த இடத்துல உட்காரணும்லாம் காளியம்மாள் அரசியல் வரவே இல்லை. இந்த கட்சியை நான் நேசிச்சு உள்ள வந்தேன். அதாவது இதனுடைய தத்துவங்களை தாங்கி நான் அந்த புத்தகங்களை படிச்சு அண்ணன் என்னை கூப்பிட்ட பிறகு வேட்பாளராக நீ நிற்கிறேன்னு சொன்ன பிறகு நான் அந்த புத்தகங்களை நிறைய படித்தேன். வரைவறிக்கை படிச்சுட்டு அவங்களோட உட்காந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன். இந்த மாதிரி அதாவது மீனவர்களுக்குன்னு அவங்க எழுதியிருந்ததை நான் போய் சொன்னேன், இந்தந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு நீண்ட கால தேவை இருக்குது, இது தற்காலிக தேவை இருக்குது அப்படின்னு சொன்னேன்.
எந்த கட்சியினுடைய தலைமையும் அதை உடனே அக்செப்ட் பண்ணிட்டு ஓ அப்படியா அப்படின்னு எடுத்துக்க மாட்டாங்க. இப்போ நான் சொன்னதுல அவங்களுக்கு ஆமா இதெல்லாம் தேவைதான் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அதை உடனே எடுத்துக்கிட்டாங்க. அப்படி உட்காந்து நான் அவங்களோட பேசினேன். நிறைய விஷயங்கள் அண்ணன் என்கிட்ட இந்த கூவ நதிநீரை கூவத்தை சுத்தம் பண்றது, அது குடிநீரை மாத்திர திட்டம், அந்த மாதிரி நிறைய திட்டங்களை ஒரு மலைகளை உடைக்கிறாங்களா அது தடுத்து அது வேற மாதிரி அரண் வந்து அமைக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவர் நிறைய என்கிட்ட பேசியிருக்காரு. தனிப்பட்டு இப்போ நாங்கள் உட்காந்து எல்லாரும் 4-5 பேர் பேசிட்டு இருக்கும்போது கூட அதிகபட்சமாக கட்சிகளுடைய கட்டமைப்பு குறித்து பேசினதில்லை. இந்த மாதிரி வளங்கள் குறித்து தான், நிலங்கள் குறித்து தான் அவர் பேசியிருக்காரு. ஸோ இது எல்லாத்தையும் மனசில் வச்சு தான் அரசியலே வேண்டான் இருந்தேன்னா இந்த இடத்துல உள்ளே வந்து நின்ன பிறகு நான் வந்து உள்ளே வந்த போதும் கூட எனக்கு வந்து பெருசாக தலைவரை தெரியும். எங்களுக்கு வந்து கடற்கரையோர மக்களுக்கு பெரிய ஒரு தெய்வம் மாதிரி தலைவர் பிரபாகரன். சின்ன பிள்ளையிலேருந்து எனக்கு அவரை தெரியும். ஏன்னா அந்த பகுதியில் எல்லாருமே அவர் பேசுவாங்க. யாரும் இங்கே பேசாத ஆளே இருக்க மாட்டாங்க, யாராவது ஒருத்தர் பேசுவாங்க. அது மாதிரி விடுதலை புலிகள் தெரியும், சண்டை போட்டது தெரியும், போனது வந்து தெரியும். ஆனால் அதுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இவ்வளோ பெரிய அரசியல் இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியாது. நான் இங்கே வந்தபிறகு தான் தெரியும். இங்கே வந்தபிறகு தான் தமிழ் தேசிய அரசியல்னா எனக்கு என்னன்னே தெரியும். இது எல்லாத்தையுமே நான் உற்று நோக்க தொடங்கினேன், இதை கவனிக்க தொடங்கினேன். இதில் நாம் யார், நாம் என்னவா இருந்தோம், எப்படி இருக்கிறோம், இப்போ இது எல்லாவற்றையும் தேட தொடங்கி படிக்க தொடங்கி நான் கடலோர மக்களுடைய வரலாறு மட்டும் தான் படிச்சு வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு தான் ஒட்டுமொத்த தமிழ் இனத்தினுடைய வரலாறுன்னு படிக்க தொடங்கி இதில் உள்ளே வரும்போது நான் ஒரு நோக்கத்தை அடிப்படையாக வச்சு தான் உள்ளே வரேன். எங்களோட இலக்கை உண்மையாக வச்சு தான் உள்ளே வரேன். அதில் நான் உண்மையாக இருக்கேன், நேர்மையாக இருக்கேன், உழைக்கிறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஏதாச்சும் ஒரு சூழல்ல எங்கள் கட்சிக்காரங்க மட்டும் என்னை பற்றி போய் புறம் பேசுறது இல்லை, வெளியிலேருந்துமே பேசுகிறாங்க, வெளிலேருந்துமே தகவலை வந்து தலைமை கடத்துறாங்க தான் நான் சொல்கிறேனே. நான் பாஜகவோட பேச்சுவார்த்தை நடந்து எனக்கு வந்து அண்ணாமலை அவர்களுடைய பொறுப்பை எனக்கு கொடுக்க போறாங்கன்னு தமிழா பாண்டியன் வந்து ஒரு ஊடகத்துல பேசுறாரு. இப்ப இந்த மாதிரி செய்தி வந்து தலைமை கடத்தப்படுமா இல்லையா? அவர் வந்து பொதுவெளியிலேயே வந்து கடத்துறாரு. இப்போ தனிப்பட்ட மனிதத்தை எத்தனை பேர்ட்ட சொல்லியிருப்பாரு. வெளியில இருந்து பல பேர் தகவல் சொல்றாங்க அப்படின்னா ஒரு கட்டத்துல வந்து அண்ணா வந்து இப்ப யார் என்ன சொன்னாலும் இப்ப கூட சமீபத்துல அவருக்கு ஒரு செய்தி போயிருக்கு, இந்த மாதிரி அதிமுக சேர போறாங்கன்னு. அவரு பதில் சொல்லியிருக்காரு, என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும் போங்கடான்ட்டாரு. இவ்வளவுதான். இப்ப ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய பிள்ளையா எந்த சூழலோ எந்த நெருக்கடி சூழலோ நான் அவரோட நான் இருப்பேன் அப்படிங்கறத நான் என்னைக்கு உறுதி சொன்னோம் அதே நிலைப்பாட்டுல நான் இருக்கேன். நான் அதுல ஒருபோதும் மாற போறது இல்லை. ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து அதை மாத்துது அப்படின்னா அதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன்னு சொல்றேன். கட்சியை வந்து காளியம்மாள் வந்து தொடங்க போறாங்க, கட்சியிலிருந்து வெளியேறி தொடங்க போறாங்க அப்படின்லாம் பேசுறாங்க. நிறைய பேர் நீ கட்சிகள் ஆரம்பிக்கிறாங்க, நினைச்சா கட்சி ஆரம்பிக்கலாம், 7 பேர் இருந்தா கட்சி ஆரம்பிக்கலாம்னு வச்சுங்களேன். அப்படி கட்சியில் ஆரம்பிக்கலான்ற எண்ணம்லாம் எப்போ வந்திருக்குமா? நான் இங்கேன்னு சொல்ல, ஆரம்பத்தில் நிறைய சமூக செயற்பாடுலாம் செய்கிறீங்க, நம்ம ஒரு கட்சியை கட்டமைக்கணும், நம்ம ஒரு கட்சிக்கு வந்து கட்டமைச்சு தான் பணி செய்ய முடியும் அப்படின்னு எண்ணம்லாம் ஆரம்பத்தில் இருந்திருக்கா? நான் வந்து மக்கள் பணி செய்யும் போதிலிருந்து தொடங்கி அரசியல்னாலே எனக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் வந்து அரசாங்கத்தை எதிர்த்து கேள்வி கேட்குற ஒரு நபராக தான் என்னோட தொடக்கமே தொடங்குச்சு. நான் முதல்ல வேலை பார்த்த இடம், 2வது வேலை பார்த்த இடம், 3வது வேலை பார்த்த இடம்லாம் அரசியல் சாராமல் மக்களோட வேலை செஞ்சேன். நான் கடைசியாக வேலை பார்த்த இடம் அரசியல் சார்ந்து மக்களோட வேலை செஞ்சேன். எதெல்லாம் நான் வந்து மக்களுக்கு எதிரான திட்டங்கள் வருதோ சட்டங்கள் வருதோ அதை எதிர்த்து கேள்வி கேட்குற இடத்துல இருந்தேன், அதை எதிர்த்து போராடக்கூடிய இடத்துல இருந்தேன். அதனால ஒரு கட்டத்தில் வந்து ஒரு வரும் இல்லையா, ஒரு அரசை எதிர்த்து ஏன் கேள்வி கேட்டுட்டே இருக்கணும், அந்த இடத்துக்கே போய் சரி செய்யணுன்ற ஒரு சூழல் வரும். அந்த சூழ்நிலையை உருவாக்குனது அண்ணன் தான். சரி, எனக்கு வந்து அரசியலுக்கு முன்னாடி வரணும், கட்சிக்கு வரணும். ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு அரசியல் கட்சிகள்ல வந்து எனக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் வந்தது, நான் போகலையே. காரணம் என்ன அப்படின்னா எனக்கு அதுல பெருசா ஈடுபாடே கிடையாது. நான் எதிர்பார்க்குற மாதிரி அந்த கட்சிகள் இல்லை, அதுதான் யதார்த்தம். அதுல பெருசா ஈடுபாடு கிடையாது. என் வீட்டுல இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு வருது, உனக்கு இந்த பதவி தரேன்றாங்க, ஏன் போக மாட்டேன்னு சொன்னேன். முன்னாடி நான் இந்த கேள்வி நான் வச்சிடறேன். நான் நீங்க பேட்டி கொடுக்கும்போது நிறைய பேர் நான் கீழே கமெண்ட்ஸ் வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து பர்பஸாக வந்து நான் நெகட்டிவாக பேசுகிறவங்களை விட்டுறேன். காளியம்மாள் இருக்க வேண்டிய இடம் வந்து சீமான இடம் கிடையாது, அது வந்து நாம் தமிழ் கட்சி கிடையாது. இவங்கெல்லாம் விசிகாவில் இருந்தால் அவங்க இன்னைக்கு திமுக கூட கூட்டணி இருக்காங்க, இவங்க விசிகாவில் இருந்தால் வந்து இவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினராக கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் எழுதுனதை நான் பார்த்தேன். அதுக்கு உங்கள் பதில் என்னென்னங்க? அடிமையாக இருக்க சொல்கிறீங்க? அடிமையாக இருக்கீங்களா? ஆமாங்க. யாருக்கு? அப்படிதாங்க ஆயிடும். இப்போ நீங்கள் இல்லை, நான் விசிகாவை சொன்னேன். நான் விசிகாவில் போய் எம்எல்ஏ வேணா அப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறேன். யாருக்கு அடிமையாக இருப்பீங்க? திமுகவுக்கு அடிமையாக இருப்பேன். திமுகவுக்கு அடிமையாக இருப்பீங்க? திரும்ப சொன்னா கூட பரவாயில்ல, ஒரு பேச்சா இருக்குதுன்னு சொல்லலாம். நீங்க திமுக அடிமையா இருக்கும் சொல்றீங்க. ஆமாங்க, அவங்களுக்கு தான் அடிமையா இருப்பேன். சுதந்திரமா முடிவெடுத்துட முடியுமா, பேசிட முடியுமா, என்ன பண்ணிட முடியும்னு நினைக்கிறீங்க?
நம்மளும் போயிட்டு சட்டமன்றத்துல உதயநிதி வாழ்க கலைஞர் வாழ்க அதான் தான் சொல்ல முடியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தவறு செய்யுது, ஒன்றும் இல்லை, ஒரு கார் ரேஸ் நடத்துறாங்க. சரி, ஆமா, சரிங்களா, ஆமா, சென்னையில ஆமா. அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நிலைப்பாடுங்க. அவர் வந்து என்ன சொன்னார்னா, அதன் மூலமா சில தொழில்கள் வந்து முன்னேறும் எத்தனை நினைக்கிறாங்க. நாள் வரும்? வராது, மிஞ்சி போனா நடக்கிற 10-20 நாள் கூட வராதுன்னு வச்சுங்களேன். அதுதான் உண்மை, எதார்த்தம். இது இந்த 250 கோடியோ 400 கோடியோ இருந்துன்னு ஆமா, எத்தனை சிறு குறு தொழிற்சாலை கிராமப்புறங்கள்ல உருவாக்கலாம்? எவ்வளவு பண்ணலாம்ல. ஏன் இந்த காசை விரையம் பண்றீங்க? இதை சரின்னு போய் பேசணுமா? இந்த ஒரு சீட் 2 சீட்டுக்காக இல்ல, வேணாம். என்னால அந்த வேலை செய்ய முடியாது. நான் பேச்செல்லாம் வந்தபோது நீங்களே சொன்னீங்க, நிறைய செய்திகளை போட்டாங்க என்னன்னா இந்தந்த கட்சியெல்லாம் சேர போறாங்க அப்படின்ற மாதிரி. நான் என்ன கேட்கறேன்னா, உண்மையாவே ஏதாவது கட்சி இருந்து கூட பேசினாங்களா, வாங்க இந்த பொறுப்பு தரணும்னு பேசினாங்களா? இல்ல, இது வரைக்கும் யாரும் பேசல. ஆஹா, இது வரைக்கும் யாரும் பேசல. நான் வெளியே ஒரு கட்சியில இருந்து முயற்சி பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு செய்தி வந்தது. தமிழக வெற்றி கழகம் நான் புரிஞ்சுக்கலாமா? இல்ல, அவங்க பேசவே இல்லை. அப்ப பாஜக இல்ல, அதிமுக அதிமுக தரப்புல இருந்து யாரோ என்னுடைய உறவினர்கிட்ட கேட்டதா என்ற செய்தி சொன்னாங்க. என்னோட சொந்தக்காரவங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க புரியுது என்ன மனநிலையில இருக்கிறாங்க, அவங்க வந்து நாம் தமிழர்ல இருந்து விலகிற சூழல் இருக்கா, விலகுனா அவங்க நம்ம பக்கம் வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு அதிமுக காரர் விசாரிச்சதா சொன்னாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகம் மாநாடு நடத்த போறாங்க. எல்லாருமே எதிர்பார்த்தது என்னன்னா, சீமான் அவர்களும் விஜய் அவர்கள் இணைவாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. சீமான் கிளியரா சொல்லிட்டாரு, இல்ல நாங்க தனியா தான் நிக்க போறது கிளியரா சொல்லிட்டாரு. என்னதான் சீமானவர்கள் 8% வாக்கு வச்சிருந்தாலும், பல வருஷம் போராட்டம் பண்ணி பல மத்தியில் தமிழ் தேசிய கருத்தில் வெளிச்சு நீ வாக்கு வந்து வச்சிருக்காரு. ஆனால் விஜய் என்றவர் ஒரு பெரிய ஒரு ஸ்டார். அவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒருத்தர். நிறைய பத்திரிகையாளர்கள் பேர் சொல்கிறாங்க, இந்த அரசியல் தேர்தலில் கணிக்கக்கூடியவங்களாம் சொல்கிறாங்க, சீமானை விட விஜய் அதிகமான வாக்கு சதவீதம் வாங்குவார், கிட்டத்தட்ட 10லேருந்து 12 வாங்குவாருன்னு சொல்கிறாங்க. அந்த கட்சியில் வந்து உங்களை போன்றவர்கள்லாம் போனால் விஜய் அவர்களுக்கு அடுத்தபடியாகவே நீங்கள் தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் எதிர்பார்க்குறாங்க. தமிழக வெற்றி கழகத்துக்கு போகிற மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? ஏன்னா போனால் நல்லா தானே இருக்கும்னு சொல்கிறாங்க. நான் வந்து இப்போது ஒன்றே ஒன்று தாங்க, எங்கள் கட்சியினுடைய தலைவரை அந்த கட்சியினுடைய தலைவரை ஏற்றுப்பாங்களா? மாட்டாங்க. நாங்கள் நினைக்கிற தமிழ் தேசிய அரசியல் அங்கே போய் விதைக்க முடியுமா? பேசுகிறாங்களே என்ன, அவங்களும் தமிழ் தேசியம் தமிழர் உரிமையெல்லாம் பேசி அந்த உறுதிமொழி எடுக்கிறாங்க. ரெண்டாவது நீங்களும் அவங்களும் ஒரே மாதிரி இருக்குது, கொடி கலர் ஒரே மாதிரி தான் இருக்குது. அவரு கிட்டத்தட்ட தமிழ் தேசியவாதி தான். கட்சி தொடங்கி 14 வருஷம் ஆகுதுங்க. அவர் இப்பதான் தொடங்கி இருக்காரு. நாங்க நிலத்துக்காக போராடுறோம், வளத்துக்காக போராடுறோம், மக்களுடைய எல்லா உரிமைக்காக போராடி இருக்கோம். எந்த கூட ஒரு கடலோர மக்களுக்காக பேசி 6 மாசம் சிறை சென்றாங்க. நீங்க போராட்டம்லாம் விட்டுருங்க. நீங்க எம்ஜிஆர் எத்தனை போராட்டம் பண்ணாரு? அவர் முதலமைச்சர் அவ்வளவு சாகுற வரைக்கும். ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, எம்ஜிஆர் வந்து தொடக்கத்துல இருந்து முதல்ல ஒரு படம் நடிச்சு கொஞ்சம் அவர் ஃபேம் ஆகிற அந்த காலகட்டத்தில இருந்து அவர் வந்து மக்களுடைய கனவு அப்படிங்கிறத வச்சுதான் அவர் மேடை அந்த அவருடைய கட்டமைப்பெல்லாம் வலுப்படுத்தினார். என்னன்னா அவருக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது, எதிர்கால கனவு இருந்தது. நாம தமிழ்நாட்டை பிடிக்கணுன்ற எதிர்கால கனவு வச்சிருந்தாரு. அதன் மூலமா தான் படங்களை அவர் ஒரு படமா இப்படிப்பட்ட படங்களா நடிக்க தொடங்கினாரு. எல்லாத்துக்குமே பாடல் எழுத தொடங்கினாரு. இது எல்லாத்தையுமே இது பண்ணாரு. விஜய்க்கு அப்படி ஒரு மரியாதைக்குரிய விஜய் அவர்களுக்கு அப்படி ஒரு இது இருந்ததான்னு எனக்கு தெரியாது. ஒரு குறிப்பிட்ட காலம் 91ல இருந்து மரியாதைக்குரிய ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஒரு ஃபேம் கிரியேட் ஆகிட்டே வந்தது. இந்த இடத்துல இவர் வந்தா முதலமைச்சர் ஆயிடலாம். அது ஒரு காலகட்டம். என்னன்னா அப்ப நீங்க எதுனாலும் பாத்தீங்கன்னா பத்திரிகை செய்தி வரும், அப்ப பார்த்து தெரிஞ்சுக்குவீங்க. அப்படி இல்லைன்னு பாத்தீங்கன்னா வானொலியில செய்தி போடுவாங்க, அப்ப வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இப்ப இல்ல, உலகம் உங்க கைக்குள்ள இருக்கு. எல்லாவற்றையுமே நீங்க உடனுக்குடன் தெரிந்து கொள்ள முடிகிற அளவிற்கு இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவு வந்து எப்படி சொல்ல, செய்திகள் கருத்துக்கள் வந்து வெளிப்படையாக கிடைக்கும். நீங்க உங்களுக்கு சரின்னு எதுன்னு இன்னைக்கு மக்களுக்கு தெரியும், தவறு எதுன்னு மக்களுக்கு தெரியும். நம்மளை விட வேட்பாளர்களை விட வாக்காளர்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. இதை ஏத்துக்கிறீங்களா? சீமான் அவர்களை விட தெளிவா இருக்காங்க. அதுல யாரை தேர்வு பண்ணணும், என்ன செய்யணும், ஒரு திரைக்கலைஞனாகவே இருந்தாலும் அவர் என்ன கொள்கை கோட்பாடுகளை முன்வைக்கிறார், தமிழ்நாட்டு அரசியலில் அவர் எப்படிப்பட்ட இடத்துல வந்து நிற்பார், இது எல்லாத்தையுமே இன்னைக்கு பாக்குறாங்க. நீங்க ரொம்ப ஒரு ஃபேம் உள்ள ஒரு ஆளா இருந்தாலும் கூட இன்னைக்கு அவர் என்ன பேசுறாரு, இந்தந்த விஷயங்களுக்கு என்னெல்லாம் கருத்து சொல்லியிருக்கிறாரு, எந்த தளத்துல அவர் நின்றுக்கிறாரு, எல்லாத்தையுமே பாக்குறாங்க. இப்ப அவரு தமிழ் தேசிய அரசியலே அவர் முன்னெடுக்கிறாருன்னு வச்சுப்போம், ஒரு பேச்சுக்கா இல்ல முன்னெடுக்கிறாரு. ஏன்னா இப்போ அவரோட கொடிகள்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணதுல எல்லாமே கலந்து வருது. இந்திய தேசியம் வருது, திராவிடம் வரல, இல்ல திராவிடம் கிட்டத்தட்ட வருது, அங்க கூட சேர்த்திருக்கதா. இப்படி 3ஐயும் கலந்து இருக்காங்க. தமிழ் தேசியம் தான். அதுல அவங்களோட நிலைப்பாடு என்னன்னா ஒரு மாநாட்டுல சொல்லுவார், கொள்கையோ கோட்பாடோ மற்றதெல்லாம் அறிவிப்பார். அதுக்கு பிறகு நம்ம பேசுவோம். ஏன் வந்து அண்ணன் முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க இப்ப பேசல வேண்டான்னு சொல்றாங்கன்னா, முன்னாடி இருந்ததுல அவர் எழுதியிருந்த அந்த நோக்கம் இருக்கும்போது தமிழருக்கான ஒரு அரசியலை தீர்மானிக்கிறது தான் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு உடன்பாடு இருந்தது. இன்னொன்று நம்ம சில கருத்தியல் வச்சிருக்கோம், நிலம் வளம் பாதுகாப்பு, பெண்களுக்கான சம உரிமை,
பங்கேற்பே இல்லாத மக்களுக்கான பங்கேற்பு அப்படி நிறைய வச்சிருக்கோம். இது எல்லாத்துக்கும் மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் உடன்பட்டு வர்றாங்க அப்படின்னா ஒரு நேரம் கூட்டணி நிலவ வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது அண்ணா இவ்வளவு நாள் இருந்தது. இப்பயுமே என்ன அப்படின்னா அவங்க அறிவிச்சு இன்னும் பேசு பொருளா மாத்தி அதை பேசி அவங்க வெளியில வரட்டும், அது வரைக்கும் நம்ம தனிச்சுதான் அப்படிங்கிறது தான் நம்ம இப்ப அறிவிப்பு வந்து தனிச்சுன்னு சொல்லியிருக்கிறது. சரி, ஒருவேளை அவர் இந்த கருத்தியலை உள்வாங்கி வந்தாருன்னா இந்த கருத்தியலுக்கு ஒப்புமை தெரிவித்து கூட்டணி அமைக்க ஒத்துக்கிட்டாங்கன்னா கூட்டணி அமைச்சு பண்ணுவாங்க. சரி, விஜய் அவர்கள் நீங்க நினைக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கிறாரு. எப்படி வந்து நீங்க தமிழ் தேசியம், தமிழர் உரிமை, தமிழ் மொழி, தமிழோட வேலை வாய்ப்பு எல்லாமே முன்னிக்கலாம் அதே மாதிரி முன்னிலைப்படுத்தினா காளியம்மாள் அந்த கட்சிக்கு போவாங்களா? மாவீரர்களுக்கான நீதியை பெற்று தருவாங்களா? இலங்கையிலேருந்து குடிபெயர்ந்து வந்த மக்களுக்கான பிரச்சனைகள் குறித்து அவங்களோட நிலைப்பாடு எல்லாம் இருக்குல்ல. இது ஒரு பெரிய ஒரு ரத்த சகதியில கட்டமைந்த ஒரு கட்டமைப்பு. இப்போ வந்து ஒரு நடிகர் வந்து அவருக்கான தன்னுடைய ஒரு பெரிய பிரபலத்தை பயன்படுத்தி அவங்களெல்லாம் ஒண்ணு கூட்டி தமிழ்நாட்டு அரசியலை பிடிக்கணும்னு உருவாக்கப்படலை. இது ஒட்டுமொத்த தமிழினத்தின் விடுதலைக்காக உருவாக்கப்பட்டது. ஒருவேளை அதை உணர்ந்து அவர் ஓர்ந்து செயல்படுறாரு அப்படின்னா அது அவருடைய தனித்த செயல்பாடு. காளியம்மாள் நாம் தமிழர் கட்சி தான். அங்க போக மாட்டேன். இப்போ இந்த இல்ல, நான் ஏன் எங்கேயுமே போக மாட்டீங்களா? ஒன்னே ஒண்ணுதான், நான் எங்க நடுசாமத்துல சுடுகாட்டுக்கு போகணும்? விஜய் கட்சிக்கு என் வீடு இருக்கு. நான் எடுத்துக்காட்டு பாருங்க, எனக்கு என் வீடு இருக்கு, என் சொந்த வீடு இருக்கு. அதை விட்டு நான் இன்னொருத்தர் வீட்டுல போய் சொந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னா வேற வீட்டுக்கு போக வேண்டியதுதான். அப்படி இல்லைங்க, சொந்த வீட்டுல மரியாதை இல்லைன்னு யார் சொன்னான்றேன் நான். இப்ப நான் ஒரு தப்பு பண்றேன்னு வச்சுக்கோங்க, எங்க வீட்லயே இருக்காரு, ஒரு சில நாள் நான் பண்ணிருக்க கூட மாட்டேன், அது நான் தான் பண்ண நினைச்சிட்டு வந்து கோமா சத்தம் போட்டுவாங்க. நான் வந்து என்ன சொல்லுவேன், ஏங்க நான் அப்படி பண்ணலைங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன், எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இல்லைங்க நான் அப்படி பண்ணலை, இது ஏங்க நான் அப்படி பண்ண போறேன், இந்த பாருங்க இது நான் பண்ணலைங்கன்னு அவர்கிட்ட நான் சொல்லுவேன். அவரு வந்து அப்படியே சார் தெரியாம சொல்லிட்டேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இதுக்காக எங்க வீட்டுக்காரர் என்ன இப்படி பேசிட்டாருன்றதுக்காக எனக்கு புள்ள குட்டி குடும்பம் எல்லாம் வேண்டான்னு தூக்கி போட்டு நான் பேர் குடும்பத்தை ஒப்பிட வேண்டாம், நீங்க கட்சியா ஒப்பிட்டு பேசுங்க. குடும்பம்ன்றது வேற, கட்சின்றது வேற. என்ன எங்க அண்ணன், சரி விடுங்க, அண்ணன் தான் அப்படி பேசியிருக்காரு, எங்களுக்கே வருத்தமாக. இல்ல இல்ல, ஒரு தங்கச்சி நீங்க என்னதான் பேசினாலும் பரவாயில்ல, எங்க அண்ணன் அப்படி இல்ல. நான் சொல்றது என்னன்னா என்ன வேணாலும் பேசினாரு அப்படின்ட்டுலாம் இல்ல. இந்த வார்த்தை இருக்கு இல்லைங்களா, இந்த வார்த்தை அவர் பயன்படுத்திட்டாருன்றது எனக்கும் மனசுல வந்து ஒரு பெரிய வலியை கொடுத்துருக்கும். அது அவருக்கும் தெரியும். என்னை விட அவர் கஷ்டப்பட்டிருப்பாரு. இந்த ஒரு கருத்தை ஏத்துக்கிறீங்களா நீங்க? இப்போ நாம் தமிழரை விட விஜய்க்கு வந்து அதிகமான வாக்கு வங்கி இருக்குன்றதை ஏத்துக்கிறீங்களா? இல்ல, அப்படி நான் பார்க்கல. அவரை வந்து நம்ம வந்து கணிப்பின் அடிப்படையில கெஸ்ட்ல உங்க மனசுல தோன்றதெல்லாம் வந்து யதார்த்தத்தை சொல்லிட முடியாது. அவர் இன்னும் தேர்தலை எதிர்கொள்ளவே இல்லை. அவர் வரட்டும், தேர்தலை எதிர்கொள்ளட்டும். ஒரு தேர்தல் எதிர்கொண்ட பிறகு அடுத்த தேர்தலுக்கு நீங்க கணிப்பு கட்டிங்கன்னா சொல்லலாம். இந்த கொடி வந்து மஞ்சள் சிகப்பு கலந்து, அப்புறம் இந்த வாகை மலரா, அது தூங்கு மூஞ்சு மலர், 2 யானைன்றப்ப பிஎஸ்பி சின்னம், நிறைய ஒரு சர்ச்சை வந்துச்சு. ரெண்டாவது அந்த தமிழகத்தில் இக்கு விட்டது, அது வெற்றி கழகத்தில் இக்கு விட்டது பெரிய ஒரு சர்ச்சையாச்சு. கிட்டத்தட்ட ஜோசியம் பார்த்துட்டு இருக்காங்க, போயிட்டு மாநாடு நடத்தா மழை வருமானு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் விமர்சனம்லாம் வருது இல்லையா? ஒரு வெகுஜன மக்களை ஒரு அரசியல் பார்வையிலிருந்து விஜயுடைய செயல்பாடு, இந்த அரசியல் செயல்பாடு நீங்க எப்படி கணிக்கிறீங்க நீங்க? இல்ல, இப்ப இந்த கொடி சம்பந்தப்பட்டு ஏன் யானையை போட்டாங்க, அது வந்து உண்மையிலே வாகை மலர் வந்து அவங்க தேடி எடுத்து தான் போட்டிருக்கிறதுன்னு தான் சொல்றாங்க. இந்த யானை போட்டது மட்டும் சர்ச்சையா இருந்து, அப்படி பார்த்தா கொடிக்கு நாங்க வந்து எங்களோட கொடியும் சிகப்பு மஞ்சளும் தான். நாங்க எந்த மறுப்பும் தெரிவிக்க. ஏன்னா வண்ணம் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் பொதுவானது. இப்ப இந்த கலரை நீங்க உங்களுடைய கொடி வந்து எல்டிடி கொடியை ஒட்டி இருக்கும், அதனால அது பெருசா இப்ப வந்து பேசப்படல. இன்னொன்னு என்னன்னா, இப்ப நீங்க திமுக அண்ணா திமுக கொடியில என்ன வித்தியாசம்? இல்ல, அவங்க திமுக தானே, அண்ணா திமுக மாதிரி இருக்கு, அது அப்படித்தானே இருக்கும். அப்படி கிடையாது, நீங்க அப்படி வைக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? மக்கள் மத்தியில அப்படிதான் பதியும். கருப்பு வெள்ளை, இந்த கருப்பு வெள்ளைக்குள்ள வந்து ஒரு கருப்பு சிகப்புக்குள்ள வெள்ளை அப்படின்னு கொண்டு போனாங்க. இப்ப அடுத்ததுல இருந்து அது அமமுக தொடங்கினாங்க. அதுல அவங்க அதே கலரை வச்சு வந்து அம்மையார் ஜெயலலிதா, அதிமுக அதே கலர் தான். இப்படி அவங்க ஒவ்வொரு வண்ணமா இருக்கு. இப்ப வண்ணம்ங்கிறது வந்து ஒரு கட்சியினுடைய தனிப்பட்ட இதெல்லாம் இல்ல, பொதுவானது. இதே கருப்பு சிவப்பை இவங்க பயன்படுத்திருக்காங்க, அவங்க பயன்படுத்திருக்காங்க. அப்போ இது எல்லாருக்கும் பொதுவானது. அதே மாதிரி தான் ஒரு விலங்கினங்களும். இப்போ யானைங்கிறது ஒரு கட்சியோடதுங்கிறாங்க. இப்போ அதே மாதிரி மயிலுங்கிறது ஒன்னோட, இல்லை குயிலுங்கிறது ஒன்னோடன்னு ஒன்று தனியாக அவங்கவுங்களுக்குன்னு எடுத்துக்க முடியாது. ஒரு பொதுவான அப்படின்னு மட்டும் கேட்கலீங்க. இது சின்னம் தான், கட்சியோட சின்னம் தான். அவங்க யானை கொடுத்துருவாங்க. இவரோட கட்சியோட சின்னம் யானைன்னு அறிவிக்கல. அவர் கொடியில அது ஒரு இதுவாக போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சோழர்கள் வந்து புலி கொடி வச்சுருந்தாங்க, பாண்டியர்கள் மீன் கொடி வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி அவர் ஒரு கொடியில் போட்டிருக்கிறாரு. தவிர இவர் தேர்தல் அரசியலில் இவருக்கு இது சின்னமாக வழங்கப்பட்டால் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து நம்ம கேள்வி, இன்னொன்று அவங்க கேள்வியே வைக்கல, அவங்க தரப்புலேருந்து எந்த எதிர்ப்பும் வரல. ஏன் சும்மா இருக்கிறவங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னு தான் புரியுது. இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எதுக்காக கேட்டேன்னா, அவங்க ஒரு கட்சியை வந்து தொடங்குறாங்க, ஒரு இளைஞர்கள் வந்து நிறைய பேர் ரசிகர்களாக இருக்காங்க, நாளைக்கு அது வாக்கா கூட மாறணும்னு வச்சுங்களேன்.
அவர் கூட வந்து அவங்க கட்சியினுடைய பொதுச் செயலாளராக புஸ்லி அடர்ந்துருக்காரு. எப்பவுமே வந்து விஜயோட ஃபோட்டோ கையில் வச்சுன்னே சுற்றுறாரு, எங்கே போயிட்டு வரப்பெல்லாம் கையில் சுற்றுறாரு, கொடியை வாங்குற அடிக்கு முழு மஞ்சா கலர் ட்ரெஸ் போட்டுருக்காரு. ஒரு மாதிரி இந்துத்துவா சாங்கியம் பார்க்குறாங்க, ஜோசியம் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு சொல்றது வந்து இந்த ஜோசியம் பார்க்குறாங்க, சாங்கியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறது எனக்கு புது செய்தி தான். புது செய்தி. ஆமா, இது எனக்கு புது. கொடியை வந்து முன்னாடி வந்து ஒரு ரிகர்சல் பார்த்துருப்பாங்க. அன்னைக்கு புஸ்லி ஆனந்த் ஃபுல்லாக எல்லோ கலர் தான் வேஷ்டி சட்டை கட்டிட்டு அந்த கொடியை மஞ்சா பேக்கில் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார். ஓ, இது வந்து இப்ப நீங்க அப்படி பாக்குறீங்க, மஞ்சள் கலர் ஒரு கலர்லாம் இப்ப ஃபிக்ஸ் பண்ணி. கலர்லாம் நான் ஃபிக்ஸ் பண்ணல, அவங்க அப்படி இருந்தாங்க, அப்படிதானே பார்க்க போறோம். இப்ப நீங்க கருப்பு போட்டிருந்தா ஆகாதுங்கிறீங்க, துக்க காரியத்துக்கு தான் போகணும்ன்றீங்க. மஞ்சள் போட்டிருந்தா இந்த மாதிரி சாமியார்கள் சொல்றீங்க. பெரியார் மண்ணு திராவிட பூமியில இருந்து இதெல்லாம் பார்த்தா நாங்க நோட் பண்ண மாட்டோமா? என்னங்க இது பெரியார் மண்ணு? தமிழ்நாடு முழுக்க பெரியார் வாங்கி போட்டு வச்சிருந்தாரா? அப்படிதானே பார்ப்போம். திராவிட மண்ணு பெரியார் பூமியில வந்து பொட்டு வச்சுட்டு வந்து வராது. பெரியார் மண்ணை ஏன் விசாலப்படுத்தாம தமிழ்நாட்டுக்குள்ளே சுருக்குறீங்கன்னு கேக்குறேன் நானு. உங்க பெரியார் மண்ணை போய் கேரளால பேசிட்டு வாங்க, இது பெரியார் மண்ணுன்னு. ஆந்திரால பேசிட்டு வாங்க. இதெல்லாம் என்ன இது வந்துங்க? இல்ல, இதெல்லாம் வந்து விமர்சனமா நம்ம முன்வைக்கவே தேவையில்லைன்றீங்களா? இந்த மாதிரி அவங்க கட்சியை வந்து ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு பகுத்தறிவுக்கு ஓவாத வகையில செயல்படுத்துறாங்கன்றத. இல்ல, ஒண்ணுதாங்க இதுல நம்ம பகுத்து ஆராயக்கூடிய விஷயங்களை பகுத்து ஆராயணும். அதுல நமக்கு மாற்று கருத்துலாம் கிடையாது. இப்ப இந்த வண்ணம் அவர் எதுக்காக போட்டிருந்தான்னு அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? நான் வந்து இதை ராசிக்காக போட்டிருக்கேன் அவர் எதுவும் சொன்னாரு? 23 வந்து விளக்கம் சொல்லிக்கிறாரு. அவர் விளக்குவார்ல, நீங்க அப்ப கேட்டுட்டு போய் சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து வீரத்தமிழ் முன்னேற்றம் படையணும் வச்சிருக்கீங்க, அதுல முருகனை முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா நீங்க தெளிவா என்ன சொல்றீங்கன்னா, பண்பாட்டு அரசியல் இல்லாது அரசியல் புரட்சி வெல்லாதுன்னு சொல்றீங்க. அப்போ மக்களுக்கு ஒரு தெளிவு நீங்க ஏற்படுத்துறீங்க. ஏன்னா முருகன்றது நம்மளுடைய முப்பாட்டண்டா, இதை நம்ம கையில் எடுக்கலாம், வேற ஒருத்தர் கையில் எடுத்து வேற மாதிரி கொண்டு போய் நீங்க அதை முன்னிலைப்படுத்துறீங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் சீமான் 24/7 வந்து முருகர் பக்தி அது மாதிரிலாம் பேசுறது கிடையாது. அரசியல் மேடை அரசியல், பண்பாட்டு மேடை பண்பாடு அப்படி சொல்லி ஒரு தெளிவா பிரிச்சு வச்சிருக்காங்க. இவங்க வந்து ஒரு மாதிரி பிஜேபி மாதிரி போறாங்க, ஒரு மாதிரி ஆர்எஸ்எஸ் தான் வந்து ஃபன் பண்ணுதுன்ற வரைக்கும் பேசுறாங்க. அதனால இல்ல, அதான் சொல்றேன், நீங்க அனுமானத்தின் அடிப்படையில கற்பனையின் அடிப்படையில நம்ம எதுவுமே பேச முடியாது. அவரு என்ன காரணத்துக்காக அந்த உடை அணிந்து வந்தார் அப்படின்ற கேள்வியை ஊடகத்தின் சார்பா நீங்களே அவர்கிட்ட வச்சிருங்க. என்ன காரணத்தை வச்சீங்க? நான் நல்ல நேரம் பார்த்து வச்சீங்களா, இல்ல அவர் ஆசை அவரை யாருன்னா வந்து விஜய்னு கேட்டா கூட அமைதியா இருங்க தளபதி சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர்கிட்ட என்னவா கேள்வி கேட்க முடியும்? ஊடகம் பேசுங்க. இப்போ என்னன்னா, நீங்க ஒவ்வொரு ஊடகத்துக்காரங்க எதுக்கு ஊடகத்தை வந்து அரசியலுடைய 4வது காலோ இல்ல 3வது தூணோ எதுக்கு சொல்றாங்க? மக்களுடைய குரலா பிரதிபலிக்கணும். இன்னொன்னு, அந்த யாரு அந்த அரசியல் நிலைப்பாட்டுல இருக்காங்களோ அவங்கள வந்து நெறிப்படுத்தணும். இப்ப சரியில்லாம ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா உங்களுடைய கேள்வி அவங்களுடைய மனமாற்றத்தை கொண்டு வந்து நெறிப்படுத்துகின்ற அளவுக்கு இருக்கணும். அப்படிதான் ஊடகங்கள் வலிமை வாய்ந்த ஊடகங்களாக மாறி அரசியலை தீர்மானிக்கக்கூடிய அளவிற்கு வந்து இருக்கிறது. ஒரு ஊடகத்துக்கார கேள்வி கேட்கிறாரு அப்படின்னா அந்த அரசியல் தலைவருக்கு ஒரு பயம் வரணும். இந்த கேள்வியை வந்து நம்ம சரியா அணுகணுமேன்ற அதுக்காகவே தன்னை வந்து தன்னுடைய கருத்தியலை அவர் நெறிப்படுத்தி கொண்டு வரணும், அந்த அளவுக்கு நிக்கணும். அப்ப நீங்க வந்து கேட்கிற கேள்வியே வந்து அவங்கள்ட்ட போய் முறையா போய் சேரல. ஏங்க இது மாதிரி பண்றீங்க அப்படின்னா ஒரே வார்த்தையா கேட்கலாம். இப்ப தளபதின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னா அவர் என்ன நினைக்கிற, ஒரு கட்சியினுடைய மனிதரா என்னுடைய தலைவரை நான் மரியாதையா விழிக்க சொல்றேன் அவர் சொல்லலாங்க. இன்னொருத்தருக்கிட்டே வந்து நீ விஜய் சொல்லக்கூடாது, தளபதி தான் சொல்லணும். அப்ப நம்ம என்ன சொல்லணும், ஐயா நீங்க இந்த விஷயத்த உங்க கட்சிக்காரர்கிட்ட சொல்லுங்க, சமவெளி மக்கள்கிட்ட, பொதுமக்கள்கிட்ட, இல்ல ஊடகத்து நண்பர்கள்ட்ட நாங்க அப்படி விழிக்கணும்னு எங்கள்கிட்ட தெளிவுபடுத்தாதீங்க. தெரியுதுங்களா? அவங்க வந்து என்ன அரசியல் கொண்டு வராங்க சொல்லிட்டு அம்மான் தான் சொல்லணும், நீ கலைஞர் தான் சொல்லணும், நீ தளபதி தான் சொல்லணும் அப்படின்ற அரசியல் தான் கொண்டு வராங்க. யாருங்க முன்னோடி? யாரோ முன்னோடி, மாற்ற வேண்டியது தானே, திராவிட கட்சியில் தான் முன்னோடி. அப்புறம் இவங்க பண்றதான் இன்னைக்கு பிராண்டிங்காவே மாத்துறாங்க. இந்த மாதிரி தான் பிராண்டிங் கொண்டு வந்தேன். இப்ப நீங்க என்னன்னா அவரை விடுங்க, அவர் வந்து இப்பதான் அவரோட தளபதியா அவரை வச்சிருக்காரு சினிமா உலகில, அதனால தன்னோட தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நீங்க போய் நாடாளுமன்றத்துல சொல்றீங்களே தளபதி சின்ன தளபதி வாழ்க, இது எப்படி எடுத்துக்கிறது? அவர் பண்றது தவறு. அவர் இப்பதான் முதல்ல அரசியல் களத்துக்கு வந்து முதல்ல காலடி எடுத்து வைக்கிறாரு அப்படின்னா அவருக்கு பண்றது தவறு. அப்படின்னா நீங்க ஏற்கனவே பழம் தின்னு கொட்டை போட்டு இவ்வளவு ஆட்சி அதிகாரம் நீட்சி கீழ்ச்சின்னு பேசுற நீங்க போய் நான் பாராளுமன்றத்துல ஒரு விளையாட்டுத்துறை அமைச்சரை போயிட்டு நீங்க பெருமைப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? தமிழ்நாட்டு முதலமைச்சரை கூட சொல்லுங்க, உங்க கட்சியினுடைய தலைவர் சொல்லிட்டு போங்க. ஏன் நீங்க வந்து சின்ன தளபதி ஏன் சொல்றீங்க? சரி, இந்த மாதிரி சீமானவர்களுக்கு எந்த பேரும் கிடையாதா? நீங்க அந்த மாதிரி சொல்றது கிடையாது, பேரும் அண்ணன் தான். பேர் இருக்குங்க. பேர் என்ன பேரு? நாங்க ஒரு பேர் வச்சிருக்கோம். என்ன பேரு? எங்க அண்ணன். அதுவே பெரிய பேருன்றீங்களா? என்னங்க எங்க அண்ணன். இதை விட இப்ப ஒண்ணுதாங்க, ஒரு குடும்பத்தை ஒரு தகப்பன் இல்லைன்னா தலைமகன் தான் வழி நடத்துவான். அப்படிதான் எங்க அண்ணன். நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை நமக்காக நன்றி.